குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? நர்வஸ் சிஸ்டம் தமிழ்ல நரம்பு மண்டலம். வெரி குட். தமிழ்ல நரம்பு மண்டலம். எழுதிட்டீங்களா? ஓகே. நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும்பா? நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? நர்வஸ் சிஸ்டம்ல என்ன மாதிரி இதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. வெரி குட். கமாண்ட் பண்ண பிரெயின் கமாண்ட் பண்ண நம்மளுடைய செயல்கள் வந்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கு. ஸோ நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நரம்பு மண்டலம். எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குமா? நரம்புகள் இருக்கு இல்லையா? என்னது இதனுடைய பேசிக் யூனிட்? என்ன நர்வஸ் சிஸ்டமுடைய பேசிக் யூனிட் என்னப்பா? நியூரான்ஸ் இல்லையா? The nervous system of all animals is composed of highly specialized cells called neurons. ஸோ அப்போ அந்த செல் பேர் என்னன்னு சொல்றாங்க? நியூரான்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படையான அழகு என்னன்னு சொல்லப்படுதுமா? நியூரான்கள் which can detect, receive and transmit different kinds of stimuli. அதாவது அதனால வந்து டிடெக்ட்னா என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சிலது வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். அதே சமயத்துல என்ன வெளியிருந்து நம்ம பார்க்குறோமோ அதையும் நம்மளால ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இப்போ என்ன யோசிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரெயின்ல இருந்து வரக்கூடிய கமாண்டிங் தகுந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும்? சிக்னல்ஸை வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இதுதான் டோட்டல் நர்வஸ் சிஸ்டம். இதுக்குள்ள என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக் யூனிட். அப்போ அழகேஸ்வரி, நம்மளுடைய நரம்பு மண்டலத்தின் அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டா அது என்னதுமா? நியூரான்கள். சரிங்களா? எழுதிக்கோங்க. நியூரான்கள். சரி, கவனிக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸாக்டா இருக்கக்கூடிய செல். பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் அது ஒரு செல் பாடி. அதாவது நியூரான் அப்படிங்கிறது தான் ஒரு டோட்டல் செல். நியூரான் அப்படிங்கிறது ஒரு செல்லா? இதுதான் அதனுடைய டோட்டல் பாடி. இது என்னப்பா? இதுதான் அதனுடைய ஹெட் பார்ட்ன்னு சொல்லலாம், தலைப்பகுதி. இப்போ தலைப்பகுதியில யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அந்த செல் பாடின்னு சொல்லுவாங்க. செல் பாடி, செல் உடலம். செல் பாடி என்னன்னு சொல்லப்படுது? உடலம். ஓகேங்களா? செல் உடலம். அப்புறம் இதனுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்படி இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு டென்ட்ரைட்டுகள். சரிங்களா? இந்த ஒரு மாதிரி வயலட் கலர்ல இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு சைட்டோபிளாசம். நடுவில் இருக்கிறதுக்கு பேர் என்னமா? கிரீன் கலர்ல இருக்கிறதுக்கு பேரு நியூக்ளியஸ், உட்கரு. சரிங்களா? அப்புறம் இதுல ஒரு பர்டிகுலர் டென்ட்ரைட் மட்டும் அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆயிட்டே போகுமா? ஸோ பிக்சர் எப்படி சொல்றாங்க? பாக்குறதுக்கு ஒரு நட்சத்திரம் போல இருக்கும். ஒரு டென்ட்ரைட் மட்டும் என்ன இருக்கும்பா? நீண்டுட்டு போகும். ஒரு டென்ட்ரைட்டோடைய ஒரு பகுதி மட்டும் நீண்டுட்டு போகும். அது வந்து இன்னொரு செல்லு கூட கனெக்டட் ஆகிற மாதிரி அது ப்ரொஜெக்ஷன்ஸ் வரும். இப்போ இதனோடது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி நீண்டுட்டு போகுது இல்லையா? இன்னொரு செல் கூட போய் கனெக்டட் ஆயிரும். இன்னொரு செல் கூட கனெக்டட் ஆயிரும். இப்படிதான் வந்துட்டு உணர்ச்சிகள் கடத்தப்படுகின்றன, உணர்வுகள் கடத்தப்படுகின்றன. சரிங்களா? ஃபாஸ்டா நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஃபாஸ்டா நடக்கும். ஸோ அடுத்தது வந்துமா, இதை சுத்தி இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் என்னன்னா அக்சான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதா? இதுக்கு பேர் என்ன? அக்சான்ஸ். இந்த நடுவுல ஒரு கேப் வருது இல்லையா? அதுக்கு பேரு நோட் ஆஃப் ரன்வீர். ரன்வீரின் கணு. நோடுன்னு என்னது? கணு. ரன்வீரின் கணு. கடைசி பகுதி வந்துட்டு டெர்மினல், முனைப்பகுதி. புரிஞ்சுங்களா? அந்த ஆக்சானின் முனைப்பகுதி. புரிஞ்சுங்களா? அப்புறம் இந்த என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்குவான் செல்ஸ் இருக்கு. எதால ஆனது? ஸ்குவான் செல்ஸ். ஸ்குவான் செல்களாக ஆனது. சரிங்களா? அது ரொம்ப நல்ல ப்ரொடெக்டடா இருக்கு. எப்படி இருக்குன்னா மைலின் ஷீட். இதுதான் கொழுப்பு. மைலின் ஷீட் தான் கொழுப்பு. சரிங்களா? நோட் பண்ணிக்கலாமா? புரிஞ்சிருச்சா? இந்த டயக்ராம் போட்டு வரைஞ்சுக்கோங்க. நியூரான் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத வரைஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மூளை பார்த்துருவோம். அப்புறமா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வருவோம். பிரெயின்
சரிங்களா? ஸோ பிரெயின் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு இந்த நர்வஸ் சிஸ்டத்திலேயே. ஸோ பிரெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி இருக்கு? 3 பகுதிகளா பிரிஞ்சிருக்கு. சரிங்களா? நம்ம ஹியூமன் பிரெயின் 3 பகுதிகளா பிரிஞ்சிருக்கு. ஸோ எழுதிக்கோங்க. ஹியூமன் பிரெயின் சராசரியா 1.36 கேஜி. நார்மல் ஹியூமன் பிரெயின் 1.36 கேஜி. 1.36 கேஜி. அண்ட் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸால உருவாகியிருக்கு. என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரொடெக்டட் லேயர் இருக்கு. நம்ம பிரெயினை சுற்றி ஒரு ப்ரொடெக்டட் லேயர் இருக்கு. அது என்னது? ஸ்கல்லு, மண்டையோடு. அந்த மண்டையோடு 3 லேயரால் உருவாகி. சரிங்களா? மண்டையோடுன்னு என்னப்பா? ஸ்கல்லு. ஓகேவா? நம்ம எடுத்தோன்னே எங்க போல? இன்னும் பிரெயின்குள்ள போல. இவங்களை சுத்தி ஒருத்தங்க இருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. சரிங்களா? ஸ்கல். ஓகே, ஸ்கல். 3 லேயர்ஸ் இருக்குப்பா. டியூரா மேட்டர், அரக்கனாய்ட் மேட்டர், பையா மேட்டர். டியூரா மேட்டர், அக்கனாய்ட் மேட்டர், அதே மேட்டர்மா. அப்புறமா பையா மேட்டர். அந்த இடம் இல்லாதனால எழுதல. ஸோ 3 லேயர். அந்த ஸ்கல் எதால உருவாகியிருக்கு? 3 லேயர்ஸால உருவாகி. சரிங்களா? வெரி வெரி ஸ்ட்ராங், வெரி வெரி ஸ்ட்ராங் இன் நேச்சர். ரொம்ப தடிமனான ஒரு பொருளாக இது இருக்கு. சரிங்களா? கம்மிங் டு பிரெயின். ஆக்சுவலி நம்ம நேற்றே நம்ம பார்த்தோம். இம்பல்ஸ் எல்லாம் எப்படி கடத்தப்படுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சோடியம் அயான்ஸ்னாலையும் பொட்டாசியம் அயான்ஸ்னாலையும் கடத்தப்படுது. சரிங்களா? என்னென்னனாலுமா இம்பல்ஸ் நம்மளுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் எவ்வாறாக முக்கியமா எந்த விதமான அயான்களால கடத்தப்படுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சோடியம் அயான்கள், பொட்டாசியம் அயான்களால கடத்தப்படுது. சரிங்களா? கேட்கலாம். இது கூட நம்மளுக்கு என்னவா பண்ணலாம்ப்பா? கேள்விகளா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, கம்மிங் டு நம்மளுடைய பிரெயின் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 பார்ட்டால உருவாகிருக்கு. அதாவது என்ன சொல்றது, 3 பார்ட்ஸ் இருக்கு. அதாவது 3 பகுதிகள் இருக்கு. என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோர் பிரெயின், முன்மூளை, ஹைண்ட் பிரெயின், நடுமூளை. இது வந்து முன்மூளைமா, இது நடுமூளை. ஹைண்ட் பிரெயின், பின்மூளை. ஹைண்ட் பிரெயின், பின்மூளை. ஸோ முன்மூளை, நடுமூளை மற்றும் பின்மூளை அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹை பிரெயின். ஸோ நம்ம இதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர் பிரெயின். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிக்சர் பார்த்துக்கலாம். இங்கே இருக்கு ஆரஞ்சு கலர் பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபோர் பிரெயின். சரிங்களா? ஃபோர் பிரெயின். ஓகேவா? முன்மூளை. இதனுடைய டெக்னிக்கல் பேர் இருக்குப்பா. அதுக்கு பேர் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா ப்ரோசென்செஃபலான். Prosencephalon is the another name for forebrain. அதாவது முன்மூளையின் இன்னொரு பெயர் என்ன? அறிவியல் பெயர் என்னப்பா? ப்ரோசென்செஃபலான். சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கோங்க. ப்ரோசென்செஃபலான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. என்ன கொடுத்துருக்கு? வாட் இஸ் தட்? ஸோ நம்ம ஃபோர் பிரெயின் வந்துட்டு செரிபரம் இருக்கு. ஃபோர் பிரெயின்ல என்னென்ன இருக்காங்க? செரிபரம் இருக்காங்க, தலாமஸ் இருக்காங்க, ஹைப்போதலாமஸ் இருக்காங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஃபோர் பிரெயின் வந்துட்டு அதாவது ப்ரோசென்செஃபலான் ஃபோர் பிரெயின் வந்துட்டு ஃபதர்லி டிவைடட் இன்டு டூ. ஒன்று வந்துட்டு டைஎன்செஃபலான். இன்னொரு வந்துட்டு செரிபரமுடைய தமிழ் பெயர் வந்து பெருமூளை. எழுதிக்கோங்க. செரிபரமுடைய தமிழ் பெயர் வந்துட்டு பெருமூளை. அதாவது பெருசு, இதுதான் இருக்கிறதுல பெரிய பகுதி அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? டைஎன்செஃபலான் வந்துட்டு ஃபதர்லி டிவைடட் இன்டு டூ. அதுதான் என்னப்பா? தலாமஸ், ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் இப்படி எழுதிக்கோ.
3 பார்ட் தான். ஆனா அது எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றப்ப எப்படி சொல்லணுமா, முன்மூளையானது 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று என்னமா டைஎன்செஃபலான், 2 என்னமா பெருமூளை. அப்புறம் வந்து என்னப்பா பெருமூளை. டைஎன்செஃபலான் திரும்பியும் 2 வகையா இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. தலாமஸ், இன்னொன்னு என்னமா ஹைப்போதலாமஸ். இதெல்லாம் தமிழ் இதே பேர் தான்ப்பா. சரிங்களா? ஸோ கம்மிங் டு 3 பார்ட்டா தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ செரிபிரம் பெருமூளைன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பெருமூளைன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நம்ம பிரெயின்ல இதுதான் பெரிய பகுதி. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க, பெருமூளைன்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம பிரெயின்ல செரிபிரம் தான் பெருசு. சரிங்களா? பெரிய பகுதி. இது கிட்டத்தட்ட பிரெயின் 3 பகுதியா இருக்கு அப்படின்னா 3ல் 2 பங்கு யாரோட தான், பெருமூளை இதுதான். அதாவது செரிபிரம் இதுதான். அதாவது செரிபிரம் இதுதான். செரிபிரம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நடுவில் ஒரு டீப் கிளெஃப்ட் இருக்கும். பார்த்துருப்பீங்க. நான் சொல்றது யூடியூப் வீடியோஸ்ல பார்த்துருக்கலாம், சம்திங் எங்க படத்துல பார்த்துக்கலாம். டீப் கிளெஃப்ட் ஒன்று இருக்கும். ஏதோ நம்மளுக்கு தலையெடுத்து வகுடெடுத்து வாரின மாதிரி நேரெடுத்து டீப் கிளெஃப்ட் இருக்கும். ஸோ அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கப்பா, லேட்ரல் கட் பண்ணுவாங்க. புரிஞ்சிச்சுங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய பகுதி தான் இது நம்மளுடைய பெருமூளை. இது இதனுடைய லேட்ரல் செக்ஷன் தான். பாதி தான் காமிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். முன்னாடி பார்க்குற இந்த மாதிரி முன்னாடி ப்ரொஜெக்ஷன்ஸோட இப்படி முன்னாடி வந்து அப்புறம் இப்படி இருக்கும். முன்னாடி இப்படி இருக்கும், அப்புறம் நடுவில் போக போக இப்படி இருக்கும். சரிங்களா? டீப் கிளெஃப்ட் மாதிரி. ஓகேவா? ஓகே. இவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க, செரிபிரம் என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆக்சுவலி நம்மளுடைய பிரெயின் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சர். கண்டுபிடிக்க முடியாது. காம்ப்ளெக்ஸ்ன்னு என்னது, கூட்டு. ஸோ எந்த இடம் எந்த இடத்த வந்து வேலை பார்க்குது அப்படிங்கிறது சில்லின் ப்ராசஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கப்பா, இதுல ரிலேட்டடா இருக்கக்கூடிய நிபுணர்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எங்கிருந்து எதற்கு உண்டான இம்பல்ஸ் வருது அப்படிங்கிறது சில்லின் ப்ராசஸ். மனிதர்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுன்னு சொல்றாங்கம்மா, வேறுபடுது அப்படிங்கிறது கூட இருக்கக்கூடிய இது ஒரு மாதிரி பசில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ சில்ஸ் பட் ஆனா தோராயமா எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப செரிபிரம்னா இதை கண்ட்ரோல் பண்ணும். புரிஞ்சுங்களா? தலாமஸ்னா இதை கண்ட்ரோல் பண்ணும், ஹைப்போதலாமஸ்னா இதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்? கான்ஷியஸ். வாட் இஸ் கான்ஷியஸ்? கான்ஷியஸா இருக்கியா, கான்ஷியஸா இருக்கியா அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னோட சுய நினைவுல தான் இருக்கியா, சுய நினைவுல. புரிஞ்சுங்களா? முன்ன என்ன நடந்துச்சு, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய ஒரு காமன் சென்ஸ் தான் என்னதுப்பா. அந்த இடத்த யார் கவர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுடைய பெருமூளை பகுதி. சரிங்களா? இன்டெலிஜென்ட், அறிவு சார்ந்த விஷயம். இன்டெலிஜென்ட். மெமரி, மெமரி ஆகுது இல்லையா, நம்மளுடைய என்ன கார்டு மாதிரி, மெமரி கார்டு மாதிரி. ஓகேவா? மெமரி. இமேஜினேஷன், ரீசனிங். ஒரு கேள்வி கேட்டா அவங்களால யோசிச்சு பதில் சொல்ல முடியுதா? அப்புறம் ஒருவர் பார்க்கறது, டேஸ்ட் பண்றது, கேட்கறது, இதையும் இவங்க கவர்ன் பண்றாங்க. கமிங் டு தலாமஸ். ஓகே, தலாமஸ் பாருங்க. இங்க இருந்து இந்த பகுதி வரைக்கும் தலாமஸ் ரொம்ப சின்ன பகுதி தான். இந்த டைஎன்செஃபலான் பகுதி சின்ன பகுதி தான். ஸோ நெக்ஸ்ட் தலாமஸ். டைஎன்செஃபலான்லயே வச்சு பெரிய பகுதி. The largest part in diencephalon. டைஎன்செஃபலான்லயே வைத்து பெரிய பகுதி. The largest part in diencephalon. கண்ட்ரோலிங் பார்ட், கோபம், பயம், fear and anger. கோபம், பயம். அடுத்தது சென்சரி பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்சரி பார்ட்ஸ். எதெல்லாம் சென்சரி பார்ட்ஸ்? சென்சரிமா, சென்ஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம பாடியில.
நோஸா? நோஸ் மூலியமா என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஸ்மெல்லு இல்லையா? வாய் மூலியமா? வாய் ஒரு சென்சரி பார்ட்டா? என்னது? டங்கு தானா? சரி, ஓகே. வாயில இருக்க டங்கு தான், பல்லெல்லாம் கிடையாது. ஸோ டேஸ்ட், என்ன ஃபுட்டு, என்ன டேஸ்ட் அப்படிங்கிறது. வேறப்பா உங்க தோல் தானே, யாராவது தொட்டாங்கன்னா திரும்பி பார்க்குறீங்களா, யார் அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம்ல. ஸோ தோல் இல்லையா? அப்புறம் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? காது வருமா? காது வருமா? ஸோ அது ஒரு சென்சரி. அப்புறம் பார்க்குறீங்களா, என்னை பார்க்குறீங்களா? ஐஸ், இதெல்லாமே சென்சரி பார்ட்னு சொல்லுவாங்க. சென்சரி பார்ட்ல அவங்க வந்து என்ன பண்றாங்க, கவர்ன் பண்றாங்க. சென்சரின்னு என்னதுமா? உணர்வுகள். உணர்வுகளை ஒருங்கிணைக்கின்றனர், இல்லைன்னா உணர்வுகளை தனது கட்டுப்பாட்டினுள் வைத்துள்ளனர். தலாமஸ். தலாமஸ் இதோட முடிஞ்சு. அடுத்தது ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் ரொம்ப சின்ன பகுதி. நம்மளுடைய தலாமஸ்க்கு கீழேயே சிச்சுவேட்டட் ஆயிருப்பாங்களாம். தலாமஸ் அதுக்கு மேல, ஹைப்போதலாமஸ் அதுக்கு கீழே. சின்ன பகுதி, டயன்செபலான்லயே வச்சு சின்ன பகுதி இவங்க தான். சரிங்களா? ஹைப்போதலாமஸ் என்ன பண்றாங்க? ஹைப்போதலாமஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங், நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங் கொடுக்கறது. அப்பாடா அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அடுத்தது எமோஷன்ஸ்க்கு உண்டான ஜோனா இருக்காங்க. எமோஷன்ஸ்னு என்னப்பா? அதுவும் உணர்வுகள் தான். கோபம், அழுகை, சிரிப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எமோஷன்ஸ்க்கு உண்டான ஒரு ஜோனா இருக்காங்க. அடுத்தது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ஹைப்போதலாமஸ் கோஆர்டினேட் பண்றாங்க. ஹைப்போதலாமஸ்ல ஒரு முக்கியமான ஒரு கிளாண்ட் இருக்காங்க, தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. வெரி குட். என்னமா? பிட்டியூட்டரி. ஸோ ஹைப்போதலாமஸ்ல ஒரு முக்கியமான ஒரு கிளாண்ட் இருக்காங்க. அவங்க தான் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பிட்யூட்டரி. பார்க்கறதுக்கு வந்துட்டு பட்டாணி சைஸ்ல தான் இருப்பாங்களாம். பட்டாணி சைஸ் இத்தினூண்டு தான் இருப்பாங்களாம். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய பிட்யூட்டரி. இது ரொம்ப முக்கியமான ஒரு சுரப்பி. இது ஒரு கிளாண்ட். சரியா லகேஸ்வரி? இது என்னப்பா? சுரப்பி. சுரப்பின்னு என்னது? என்ன சுரக்கும்? ஹார்மோன்களை சுரக்கும். சரிங்களா? பிட்யூட்டரி ஸ்பெல்லிங் வேணுமாமா? பிட்யூட்டரி. அடுத்தது நம்ம அடுத்த பாதி வந்துட்டு பிட்யூட்டரி பத்தி தான் ஜாஸ்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுலதான் என்ன இருக்கு, நாளமில்லாத சுரபிகள் எல்லாம் நிறைய கனெக்டட் ஆகி கிடக்கு. சரிங்களா? அடுத்த பகுதி மிட் பிரெயின். அப்படின்னா நடுமூளை. மிட் பிரெயின், நடுமூளை. மிட் பிரெயின், நடுமூளை. நடுமூளை அப்படியே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய தலாமஸுக்கும் பின்மூளைக்கும் நடுவுல சிச்சுவேட்டட் ஆயிருக்காங்க. எந்த பகுதிப்பா? இங்க பாத்திரலாம். இந்த பச்சை கலர் பகுதி. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதான். ஆக்சுவலி இந்த அதே பச்சை கலர் பகுதி தான். இவங்களும் ரொம்ப சின்ன பகுதி தான். சரிங்களா? நடுமூளையே ரொம்ப சின்ன பகுதி தான். யாருக்கும் நடுவில் இருக்காங்க? தலாமஸுக்கும் பின்மூளை. சரிங்களா? பின்மூளை அப்படின்னு என்னப்பா? ஹைண்ட் பிரெயினுக்கும் நடுவுல இருக்காங்க. கிட்ட இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் போல. யாருக்கும்? நம்மளுடைய ஃபோர் பிரெயினுக்கும் பின்மூளைக்கும், அதாவது ஹைண்ட் பிரெயினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ், பாலம் போல் செயல்படுகின்றன. இங்க இவங்களுடைய மெயின் ஜாபே வந்துட்டு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பு தான் இந்த நடுமூளை. சரியா? அடுத்தது இந்த பாயிண்ட் கவனிங்க. midbrain and hindbrain. midbrain and hindbrain form the brain stem. அப்போ நடுமூளையும் பின்மூளையும் சேர்ந்தாற்போல் என்ன உருவாக்குகின்றது? மூளை தண்டு. சரிங்களா? இங்க கவனிங்க. மிட்பிரெயினும் இது இங்க ஃபான்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க என்ன கொடுத்துருக்காங்கம்மா? மெட்ல ஆப்லாங்கேட்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க என்னம்மா? ஸ்பைனல் கார்டா? ஸோ ஸ்பைனல் கார்டுனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். என்னதுப்பா? முதுகு தண்டுவடம். ஸோ இது வந்துட்டு அப்படியே பின்மூளை கீழே வந்துருவாங்க. யாரெல்லாம்? பான்ஸு, மெட்ல ஆப்லாங்கேட்டா, ஸ்பைனல் கார்டு, இவங்க எல்லாமே ஹைண்ட் பிரெயின் கீழே வந்துருவாங்க. இந்த மிட் பிரெயினும் இவங்க ரெண்டு பேருமே ஹைண்ட் பிரெயினும் சேர்ந்து எதை உருவாக்குறாங்களா? பிரெயின் ஸ்டெம். அதுதான் மூளைத்தண்டு பகுதியை உருவாக்குகின்றன.
எழுதிக்கலாமா? எழுதிக்கோ. அங்க அந்த மனுஷன்ல பாத்தீங்கன்னாலே தெரிய வரும். மூளைத்தண்டு மாதிரி தானே இருக்கு. அடுத்தது ஹைண்ட் பிரெயின், பின்மூளை. அடுத்தது ஹைண்ட் பிரெயின், பின்மூளை. டெக்னிக்கல் பேர் நான் இதுக்கு மிட் பிரெயினுக்கு சொல்லல, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னப்பா? ஃபோர் பிரெயினுக்கு என்ன? முன்மூளைக்கு என்ன? ப்ராசென்செஃபலான். ப்ராசென்செஃபலான். மிட் பிரெயினுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மீசென்செஃபலான். மீசென்செஃபலான். நம்மளுடைய ஹைண்ட் பிரெயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமன்செஃபலான். ராமன்செஃபலான். ராம்பென்செஃபலான். ராம்பென்செஃபலான். எழுதிட்டீங்களா? ஓகே, இப்போ கவனிச்சுக்கலாம். நம்மளுடைய ஹைண்ட் பிரெயின், அதாவது நம்மளுடைய பின்மூளை. நம்மளுடைய பின்மூளையில யார் யாரெல்லாம் இருக்காங்களா? 3 பகுதிகளா பிரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பான்ஸ், செரிபெல்லம், சிறுமூளை. செரிபெல்லம் அப்படிங்கிறதுப்பா சிறுமூளை, மெடுலா ஆப்ளங்கேட்டா. மெடுலா ஆப்ளங்கேட்டா உங்களுக்கு தெரியும் இல்லையா? மெடுலா ஆப்ளங்கேட்டா. மெடுலா ஆப்ளங்கேட்டா அப்படிங்கிறது முகுளம். முகுளம். ஸோ இது சிறுமூளை, முகுளம். இது என்னப்பா? பான்ஸ். பான்ஸ் தான் தமிழ்ல பான்ஸ். பான்ஸ். இவங்க மண்டே வந்துருவாங்கல்ல ஜெய்? இல்லையா? செக் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் செகண்ட் வந்து லீவ் தானே உங்களுக்கு, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. அடுத்த வாரம் ஃபுல்லாவே போயிடும்னு நினைக்கிறப்பா. ஏன்னா அந்த ஒரு நாள் லீவ் வருது, இன்னும் டிசீஸ் முடிக்கணும், ஜெனட்டிக்ஸ் இருக்கு, வேற என்ன டாபிக் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும். நம்ம இது எவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போக முடியும்னு தெரியல இன்னைக்கு. மைட் பி இது வந்துட்டு மண்டே கேரி ஃபார்வர்ட் ஆனாலும் ஆகும். சரிங்களா? அப்புறம் அப்படியே கண்டினியூஸாக நம்ம ஜெனட்டிக்ஸ் எடுக்கணும். அண்ட் வேற என்ன டாபிக் இருக்கு? எவல்யூஷன் இருக்கு. ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிளாஸ் போனாலும் போகும். அந்த புதன்கிழமை லீவ் விட்டோம் அப்படின்னா 4 நாள் தான் கிளாஸ் வரும். ஸோ தட் அப்போ டிசீசஸ் இருக்கு, ஜெனட்டிக்ஸ் இருக்கு, எவல்யூஷன் இருக்கு, இதுல மேஜர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ தட் நான் ஃபினிஷ் அவுட் பண்ணணும். சரி, எனக்கு கேட்க வேணாம் சொல்லுங்க, ரைட்ல கேட்க வேணாம் சொல்லுங்க. ஓகே, பான்ஸ், செரிபெல்லம், அண்ட் தென் வாட் மார்? மெடுலா ஆப்ளங்கேட்டா. சரிங்களா? மெடுலா ஆப்ளங்கேட்டா அப்படியே பின்னாடி இங்கேதான் இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. மெயினா இவங்க வந்துட்டு ஸ்லீப் சென்டர், பான்ஸ், ஸ்லீப் சென்ட், ரெஸ்பிரேட்டரி சென்ட். ரெஸ்பிரேட்டர்னா என்னப்பா? ஆமா, மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர்கள் தனது கட்டுப்பாட்டினுள் வைத்துள்ளனர். அடுத்தது மெடுலா ஆப்ளங்கேட்டா, முகுளம். மெடுலா ஆப்ளங்கேட்டா இந்த பிக்சர் பார்த்தா நமக்கு தெரியும். மெடுலா ஆப்ளங்கேட்டா இங்க கீழே இருக்காங்க இல்லையா? அவங்க தான் மெடுலா ஆப்ளங்கேட்டா. இங்க வந்துட்டு பான்ஸ் இருக்காங்க, இங்க வந்து பான்ஸ் இருக்காங்க. இவங்க தான் யாருப்பா? செரிபெல்லம், சிறுமூளை. சரிங்களா? இப்போ இந்த மெடுலா ஆப்ளங்கேட்டா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே போய் நம்மளுக்கு யார் கூட கனெக்டட் ஆயிடுவாங்க? அதோட கண்டினியூஷன் தான் ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டுவடம். சரிங்களா? ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு மேஜர் ரோல் இருக்கு. என்ன ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ், அனிச்சையோட இதெல்லாம் பாத்துக்குவாங்க. அனிச்சை என்னப்பா? ஸ்பைனல் கார்டுக்கு இது பொருந்தும், முதுகு தண்டுவடத்துக்கு இது பொருந்தும். அப்படின்னு என்னமா அனிச்சை என்னது? ஸ்ட்ரெயிட்டா பிரெயின் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி நம்ம கை எடுக்கணும், கால் எடுக்கணும் அப்படிங்கிற பர்மிஷன்லாம் கேட்கணும்னு தேவையில்லை. டக்குன்னு இது என்ன ஆகும்? ரியாக்ட் ஆகும். எங்கிருந்தே இதுக்கு உண்டான ஆர்டர்ஸ் வந்துடும். மெடுலா ஆப்ளங்கேட்டா ஸ்பைனல் கார்டு கிட்ட இருந்தே இது வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அனிச்சை அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் முள்ளு குத்திடுச்சு, சுடுதண்ணி ஏதாவது தொட்டுட்டோம், ரொம்ப டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? அது மூளை கிட்ட இருந்து வாங்கிட்டு வரணும் தேவையே இல்லை. ஒன்னா ஸ்பைனல் கார்டு, இல்ல அப்படின்னா மெடுலா ஆப்ளங்கேட்டா, முதுகு தண்டு படத்திலே நம்மளுக்கு வந்துட்டு கிடைச்சிடும். சரிங்களா? 1 minute இது எழுதிட்டு இருங்க. ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஸ்மா. சரிங்களா? அதாவது இது டக்குன்னு எதுக்கிட்ட இருந்தே நம்ம மெடுலா கிட்ட இருந்தே வந்து சிக்னல்ஸை வந்து வாங்கிக்கும். இல்லை ஸ்பைனல் கார்டு கிட்ட இருந்தே சிக்னல்ஸை வந்துட்டு வாங்கக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் இது இந்த மெடுலா ஆப்ளங்கேட்டா, முகுளம். சரிங்களா? கம்மிங் டு செரிபெல்லம்.
சிறுமூளை. பார்க்கறதுக்கு சின்ன மூளை மாதிரி இருக்கு இல்லையா? சிறுமூளை. இது முக்கியமா வாலண்டரி மசில்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. வாலண்டரி மசில்ஸ்னா யாருப்பா? வாலண்டரி மசில்ஸ்னா யாரு? யாருன்னா பிரெயின் பேச்சு கேட்குறாங்களோ அவங்க எல்லாருமே யாருமா? வாலண்டரி மசில்ஸ். சரிங்களா? யாரெல்லாம் பிரெயின் பேச்சு கேட்பா? உங்க பேச்சு கேட்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் யார் சொல்லுங்க பார்ப்போம். உங்க உடம்புலயே வச்சு இந்த மசில்ஸ் எல்லாம் கேட்கும் மேம், என் பேச்சு கேட்கும் மேம், இதெல்லாம் கேட்காது மேம், என் பேச்சு கேட்காது மேம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரு? உங்களுக்கே தெரியும். கை கால்கள் கேக்குதா? கை கால்கள் தலையில இருந்து ஹார்ட் கேக்குமா? ஹார்ட் கேக்குமா? ஹார்ட் மசில்ஸ் நம்ம பேச்சு கேக்குமா? ஓகே போதும், நீ இது வரைக்கும் நீ ரொம்ப உழைச்சிட்ட, ஸ்டாப் பண்ண அப்படின்னா ஸ்டாப் பண்ணுமா? கேட்காது. டைஜஷன் பார்ட்ஸ் கேட்காது. போதும்பா, இது வரைக்கும் எனக்கு நீ பண்ணினதெல்லாம் போதும் அப்படின்னா கேட்குமா? கேட்காது இல்லையா? பீரியட்ஸ் ஆகாது, கேட்குமா? கேட்காது. இதெல்லாமே இன்வாலன்ட்ரி. ஸோ ரொம்ப வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸு, ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ்னால உருவாகியிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பிரெயின் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. பட் ஆனால் நம்மளுக்கே நம்மளோட உணர்வுகளே இல்லாமல் அவங்கெல்லாம் வந்துட்டு பிரெயின் பேச்சு கேட்டு செயல்பட்டுட்டு இருப்பாங்க. பட் ஆனால் பிரெயினுக்கு உண்டான கனெக்ஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்து இன்வாலன்ட்ரி. நம்ம கை காலு இந்த இதெல்லாமே டோட்டலா டாப் டு பாட்டம் கை கால்கள் தலை எதெல்லாம் அசைக்க முடியுதோ அதெல்லாமே என்னதுப்பா? வாலண்டரி. ஸோ அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது உங்க செரிபல். புரிஞ்சுங்களா? உங்க போட்டிருக்க பாரு, இப்போ வாக்கிங், ரன்னிங், ஓடு, நட, இல்லை உட்காந்து அப்படின்னு சொல்லு. ஸோ இதோட பிரெயின் பார்ட்ஸுடைய மேஜர் பார்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்பைனல் கார்ட் கடைசியா. ஸ்பைனல் கார்ட் இது வந்து ஒரு டியூப்லர் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா டியூப்லர் ஸ்ட்ரக்சர். இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிய வரும். இங்கிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே டியூப்லர் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இன்டர் கனெக்டட். அந்த எலும்புங்கள்லாம் வந்துட்டு ஒன்னோட ஒண்ணு இப்படி இன்டர் கனெக்டடா போகுது. நல்லா கவனிச்சுக்கணும். அதை சுத்தி இருக்கிறது எலும்பு தான். எப்படி நம்மளுடைய மூளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நர்வ் செல்ஸால உருவாகி இருக்கும், கொழுப்பால உருவாகி இருக்கும். அந்த நர்வ் செல்ஸே கொழுப்பு தான். அதனுடைய ஷீட்ஸ் எல்லாமே கொழுப்பால தான் ஆயிருக்கு, ஃபேட்டால தான் இருக்கு. அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எப்படி ஸ்கல் இருக்காங்களோ இந்த ஸ்பைனல் கார்டுக்குள்ள என்ன போகும்னு நினைக்கிறீங்க? என்ன போகும்? நர்வ்ஸ் போகும். நர்வ்ஸ், நரம்புகள். நரம்புங்கிறது டிஃப்ரெண்ட்மா, நம்மளுடைய ரத்த குழாய்ங்கிறது டிஃப்ரெண்ட். அது தெளிவாய். நரம்புகள், இப்ப இந்த நரம்புகள் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ள போகும். இவங்க ப்ரொடெக்டடா வச்சுக்க, இதுதான் நரம்புன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை ப்ரொடெக்டடா வச்சுக்கிறதுக்கு யார் இருக்கா? எலும்புகள் இருக்கா. சரிங்களா? அதுதான் என்னதுமா? டியூப்லர் ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய, அதாவது டியூப்னு என்னது? உருளை வடிவத்துல இருக்கக்கூடிய என்னது? எலும்புகளால் ஆனது. சரிங்களா? ஸ்பைனல் கார்ட். அடுத்தது நம்மளுடைய நர்வ்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டு நரிஷ்மெண்டோட இருக்கும். நரிஷ்மெண்ட்னு என்னது? ஊட்டச்சத்தோட இருக்கணும். அதற்கு அந்த ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு திரவம் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். யாருமா? செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். சரிங்களா? செரிப்ரோ ஸ்பைனல் திரவம். ஃப்ளூயிடுக்கு பதிலாக மட்டும் தமிழ்ல இருக்கவங்க எப்படி எழுதிக்கிறீங்க? திரவம். ஸோ செரிப்ரோ ஸ்பைனல் திரவம் என்ன பண்ணுதுமா? அந்த முதுகு தண்டுவட நரம்புகளை ஊட்டச்சத்துடன் வைத்துக் கொள்கின்றது. காலுக்கெல்லாம் எங்கிருந்து நரம்பு வரும்னு நினைக்கிறீங்க? காலுக்கு இங்க ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு பகுதிக்கு போகும். சரிங்களா? காலுக்கு அப்படியே இங்கிருந்து அப்படியே பிரிஞ்சு போகும். புரிஞ்சுங்களா? கடைசியா இங்க எண்ட் ஆகுறாங்க இல்லையா, இவங்க அப்படியே ஸ்பிளிட் அப் ஆவாங்க. ஸ்பிளிட் அப் ஆகி கால்களுக்கு போகும். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் இஸ் கவர்ட் வித் நர்வஸ். அடுத்தது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்துடைய அமைப்பு முறைகள். ஸோ 3 விதமா பிரிக்கலாம். சொல்லிடுறேன். 3 விதமா பிரிக்கலாம். சிஎன்எஸ், பிஎன்எஸ், ஏஎன்எஸ். இது என்னமா? சிஎன்எஸ் பின்னாடி வரும், பிஎன்எஸ் அப்படிங்கிறது வரும். இன்னொன்று ஏஎன்எஸ் அப்படின்னு வரும். சிஎன்எஸ் அப்படிங்கிறது என்னது? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலம். பிஎன்எஸ் அப்படிங்கிறது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், புற மெய்வு நரம்பு மண்டலம். சரிங்களா? அடுத்தது ஏஎன்எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கு நரம்பு மண்டலம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எழுதிக்கோங்க. 3 வகையா பிரிக்கலாம். நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்துல நரம்பு மண்டலத்தை 3 வகையா பிரிக்கலாம்.
அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கீழேனா யார் இருப்பா? மெயினா பிரெயின் அதுக்குள்ளதான் வராங்க. பிரெயினும் ஸ்பைனல் கார்டு அதுக்குள்ளதான் வராங்க. மைய நரம்பு மண்டலம் கவனிக்கலாம். இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா டோட்டல் பிரெயின், டோட்டல் ஸ்பைனல் கார்டு, இது எல்லாமே என்னதுங்க? இப்போ ஸ்பைனல் கார்டுக்குள்ள போகக்கூடிய நரம்புகள், பிரெயினுக்குள்ள போகக்கூடிய நரம்புகள், இதெல்லாமே என்னது? மைய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். The brain is the central information processing organ of our body and acts as the command and control system. It controls the voluntary movement, balance of the body, functioning of vital involuntary and involuntary organs. Like lungs வந்துருச்சு. lungs, heart, kidney, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதுதான் பார்த்துக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரெயினுக்குள்ள போகிறது, ஸ்பைனல் கார்டுக்குள்ள போகிறது. இதுதான் என்னது? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அடுத்தது PNS, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் தமிழ்ல புற அமைவு நரம்பு மண்டலம். சரி, இப்ப கவனிக்கலாம். புற அமைவு நரம்பு மண்டலம். இப்ப இந்த பிக்சர் பாருங்களேன். ஸ்பைனல் கார்ட்ல இருந்து எல்லாமே பிரிஞ்சு போகுதா? ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லப்படுது? ஸ்பைனல் கார்ட்ல இருந்து பிரிஞ்சு போக்குறது தான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். புரிஞ்சுங்களா? உள்ளுக்குள்ள போக்குறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து பிரிஞ்சு போகக்கூடிய நரம்புகள் தான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து 2 வகையா பிரிக்கலாம். சரிங்களா? ஒண்ணு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா cranial nerves, கபாலம் cranial nerves, கபால நரம்புகள். அது எங்கிருந்து வரும்? ஸ்ட்ரெயிட்டா மூளையில இருந்து, பிரெயின்ல இருந்து. இன்னொன்னு முதுகு தண்டுவட நரம்புகள், அது முதுகு தண்டுவடத்துல இருந்து வரும். முதுகு தண்டுவட நரம்புகள் அது வந்து முதுகு தண்டுவடத்துல இருந்து வரும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? கமிங் டு கபால நரம்புகள், கிரேனியல். ஓகேவா? கமிங் டு கபால நரம்பு பாத்தீங்கன்னா தெரியும். டோட்டல் நம்ம ஃபேஸ் ஃபுல்லா இங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்கப்பா. ஃபேஸ்ல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட்டா எங்க இருந்து நம்மளுக்கு இம்பல்ஸ் நர்வ்ஸ் எல்லாமே கனெக்டடா இருப்பாங்க. எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா பிரெயின்ல இருந்து. அதனாலதான் ஒரு பல்லு புடுங்கினாலுக்கும், இதே நீங்க கால்ல ஏதாவது குட்டியா ஏதாவது ஆச்சுனாலுக்கும் எது ரொம்ப வலிக்கும்? மூஞ்சில ஏதாவது ஆச்சுன்னா தான் ரொம்ப வலிக்கும். காலோ கையிலோ அடிபட்டுச்சுன்னா அந்த அளவுக்கு வலி நம்மளுக்கு வந்து தெரியுறது கம்மியா தான் இருக்கும். பட் மூச்சில ஏதாவது பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறப்போ பெரிய வலியா இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து 12 பேர் இருக்காங்க. இது கேட்பாங்க. ஸோ நம்மளுடைய கபால நரம்புகள் எத்தனை பேர்மா? 12 பேர், 12 ஜோடிகளால் ஆனது. சரிங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்க. அதெல்லாம் எழுதணும் தேவையில்லை, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கப்பா? ஆல்ஃபாக்டரி, ஆப்டிக், அப்ளோ மோட்டர், ட்ரஹீலர், அப்புறம் ஜெமினல், அப்டுசன்ஸ், ஃபேஷியல், அக்வஸ்டிக், வேகர், பிசரி, ஹைஃபோக்ளாசல், இதெல்லாம் எழுதணும் தேவையில்லை, சும்மா சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ 12 ஜோடிகள். ஸோ டோட்டலா 24 நரம்புகள் இருக்கு. 24 நரம்புகள் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா பிரெயின்ல இருந்தே வரும். அதாவது அந்த கபால நரம்புகள் அப்படின்னு சொல்லப்படும். தென் அடுத்து ஸ்பைனல் கார்ட்ல இருந்து 31 பேர், 31 பேர், 31 பேர். சரியா? இதுக்கும் நம்ம பிரெயினுக்கும் வரும். சரி, இதுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு வரக்கூடிய நரம்புகளும் இருக்கு. ஸ்பைனல் கார்ட்ல இருந்தும் வருது. ஸோ இதுல வந்து ஸ்பைனல் கார்ட்ல இருந்து எமர்ஜ் ஆகும்பா. முதுகு தண்டுவடத்துல இருந்து நம்மளுக்கு எமர்ஜ் ஆகி இதுவும் ஃபேஸ்க்கு வரக்கூடிய நரம்புகளும் இருக்கு. சரிங்களா? பாத்துக்கிட்டீங்கன்னா ஐக்கு இருக்கு பாருங்க, டியர் கிளாண்ட், அதுதான் நம்மளுடைய சைனஸ் மெம்பரைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது நம்மளோட ஸ்பைன் கூட தான் கனெக்டட் ஆயிருக்கு. மவுத் கிளான்ஸ், மியூக்கஸ், நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, சலைவரி கிளான்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, உமிழ்நீர் சுரபிகள்னு பார்த்தோம் இல்லையா, பேரட்டிட்டு, சப்லிங்குவல், சப்மாண்டிபுலர், அது ஸ்ட்ரெயிட்டா யார் கூட தான் கனெக்டட் ஆயிருக்காங்க? நம்மளுடைய மெடுலா ஆப்லங்கேட்டா இல்லை அப்படின்னா ஸ்பைனல் கார்டு கூட தான் கனெக்டட் ஆயிருக்காங்க. அண்ட் ஹார்ட், லங்ஸ், ஸ்டொமக்கு, பிளட் வெசல்ஸ் ஆஃப் அப்டமன், liver and ducts, gallbladder, pancreas, adrenal, small intestine, large intestine, kidney, bladder, sexual organs, இது எல்லாமே எங்கிறது கனெக்டட்னா ஸ்பைனல் கார்ட்ல இருந்து கனெக்டட். புரியுதோ? அதனாலதான் நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னா எங்க ஊசி போடுவாங்க? ஸ்பைனல் கார்ட்ல. மேஜர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ஸ்பைனல் கார்ட்ல. அதான் டாக்டர்ஸ் தெரியும், இங்க போட்டா இந்த பார்ட் வந்து என்ன ஆகும், உணர்ச்சியற்றதா மாறும், பிளட் சப்ளை கம்மியாகும்,
அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் தெரியும் இல்லையா? இந்த இடத்துல வந்துட்டு இந்த இந்த இடத்துக்கு உண்டான நர்வ்ஸ் வந்து சப்ளை பண்ணுது. ஸோ அப்போ உணர்ச்சி இது பண்ணணும் அப்படின்னா எங்க ஊசி போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ முக்கியமா இந்த என்ன ஆப்ரேஷன்ஸ் சி செக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே தான் போடுவாங்க. இங்கே தான் செக்ஷுவல் ஆர்கனுக்கு உண்டான நரம்புகள் போகும். ஸோ அப்போ அங்கே அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க? ஊசி போடுவாங்க. அனஸ்தீஷியா இல்லையா? அனஸ்தீஷியா பண்ணுவாங்க. ஓகே, இதோட உங்களுக்கு என்ன முடிஞ்சிருச்சு? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மெடலா ஆப்ளிங்கேட்டாவும் ஸ்பைனல் கார்டும் தனிச்சை அந்த விஷயத்த பார்த்துக்கிறாங்க. இதோட உங்களுக்கு என்ன முடிஞ்சிருச்சு? நம்மளுக்கு நர்வஸ் சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சிச்சா? பாருங்க, என்ன டவுட்ஸ் இருக்கான்னு பாருங்க. சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின் வந்து 3 பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்குன்னு தெரியும். ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரிங்களா? ஃபோர் பிரெயினில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டயன்செஃபலான்ல ஒரு பகுதி இருக்கு. ஆமாம் தானே? சின்ன பகுதி. அந்த டயன்செஃபலான்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைப்போதலாமஸ்ன்னு ஒரு பகுதி இருக்கு. ஆமாம் தானே? அந்த ஹைப்போதலாமஸில் பிட்யூட்டரின்னு ஒரு சுரப்பி இருக்கு. சுரப்பின்னா என்னது? ஏதோ சுரக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக என்ன சுரக்குது? ஹார்மோன்ஸு சுரக்கு. சரிங்களா? அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடுகளவு தான். ஆனால் பண்ணுற விஷயம்லாம் பெருசு. ஒருவேளை பிட்யூட்டரி கிளாண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால சரியா வந்துட்டு செயல்பட முடியாது. அது ஒருவேளை சரியா செயல்பட முடியல அப்படின்னா நம்மளால சரியா உயிர் வாழ முடியாது. யாருனால? நம்மனால. ஏன்னா நமக்கு தேவைங்கக்கூடிய மிக முக்கியமான ஹார்மோன்ஸ் எல்லாமே எங்கிருந்து தான் சுரக்கப்படுது, கவர்ன் பண்ணப்படுது, கண்ட்ரோல் பண்ணப்படுது? பிட்யூட்டரி சுரப்பி மூலம். எங்கிருந்து ஆர்டர் வரணும்? அதனாலதான் பிரெயின்குள்ள இருக்காங்க அவங்க. பிட்யூட்டரி கிட்ட இருந்து தான் என்ன வரும்? ஆர்டர்ஸ் எல்லாமே வரும். அவங்களுடைய போக்கு எப்படி எடுத்துக்குவாங்க? பிளட் ஸ்ட்ரீம்ஸ் தான் எடுத்துக்குவாங்க. நேத்தே நான் சொன்னேன், அவங்களுக்குன்னு தனியா இப்ப இந்த சுரப்பிகள் இருந்து தனியா ஒரு வழி இருந்துச்சுன்னா அது டக்ட் கிளாண்ட். நேத்து நடத்தினதுடா. சரியா? டக்ட்ன்னு என்னது தமிழ்ல என்னப்பா ஹரி? நாளம் உள்ளது. எக்ஸோக்ரைன் கிளாண்ட் பார்த்தோம் இல்லையா? நாளம் உள்ளது. சரிங்களா? இல்லாதது வந்துட்டு எப்படி போவாங்க? பிளட் ஸ்ட்ரீம்ஸே எடுத்துக்குவாங்க. பிளட் ஸ்ட்ரீம்னு என்னது? ரத்தம் எப்படி போகுதோ ரத்தத்துக்கூடயே கலந்து போய்க்குவாங்க. யாரு? எண்டோக்ரைன்ஸ்ல. ஆமா, நாளம் இல்லாதது எல்லாமே அப்படியே போய்க்குவாங்க. ஸோ இந்த பிட்யூட்டரிய வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த பிட்யூட்டரிய வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கம்மா? மாஸ்டர் கிளாண்டு. எல்லாத்துக்கும் இவங்க தான் தலைவர். மாஸ்டர் சுரப்பி. மாஸ்டர்னு என்னப்பா? எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, எல்லாத்தையும் கவர்ன் பண்ணிக்குவாங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல்குள்ள வச்சுக்குவாங்க, தனது கட்டுப்பாட்டினுள் வைத்துக் கொள்வார்கள். அவங்க யாரு? அவங்க தான் பிட்யூட்டரி காமிச்சிடுறேன். பிக்சர் பாத்துருங்க ஃபர்ஸ்ட். பாத்துக்கலாம். இவங்க தான்ப்பா பிட்யூட்டரி. யாருமா? இவங்க தான் பிட்யூட்டரி. இது வந்துட்டு ஹைப்போதலாமஸ்க்கு கீழே இருக்கு. அப்படியே கீழே இப்படி இருக்காங்க அப்படின்னா இங்க இப்படி ஒரு பொட்டாட்டு இப்படி ஒட்டிட்டு இருப்பாங்க, தொங்கி ஒட்டிட்டு. புரிஞ்சுங்களா? இவங்க தான் பிட்யூட்டரி. ஓகேவா? ஸோ அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பிட்யூட்டரி வந்துட்டு 2 பாகங்களா பிரிஞ்சிருக்கு. சரிமா? பிட்யூட்டரி வந்துட்டு 2 பார்ட்டா இப்படி பிரிஞ்சிருக்கு. இது வந்துட்டு ஃப்ரண்ட் முன்கதுப்புன்னு சொல்லுவாங்க. இது பின்னாடி பின்கதுப்புன்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரண்டல் வந்துட்டு முன்கதுப்பு. கதுப்பு அப்படின்னா இது வந்துட்டு என்னமா? anterior pituitary gland, posterior pituitary glandங்கிறது பார்ட்டிங் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான், 2 பகுதியா பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? புரியுது இல்லையா? anterior part, posterior part. பின்னாடி இருக்கிறது posterior part, முன்னாடி இருக்கிறது anterior part. The next thing பார்த்துக்குவோம். டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ். சுரப்பிகளின் வகைகள். கவனிக்கலாம். 2 வகையா பிரிக்கலாம். இங்க பாருங்க, எக்ஸோக்ரைனுக்கும் பிட்யூட்டரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இருக்கு, எப்படியோ சம்பந்தம் இருக்கு, டைரக்ட் கான்டாக்ட் வந்து எதுவுமே இல்லை. சரிங்களா? கவனிச்சுக்கலாம். 2 விதமாக பிரிக்கப்படுகின்றது. சுரப்பிகள் வந்துட்டு 2 விதமாக பிரிக்கப்படுகின்றது. நம்ம நேத்தே நம்ம பார்த்தோம். எண்டோக்ரைன் அப்படிங்கிறது என்னமா? நாள
மில்லா சுரப்பிகள். இது நம்ம நாளம் புண்டு. இதுக்கு நாளம்னாலே நேற்று என்ன சொல்லிட்டேன் நான், டக்டு அப்படின்னு. நம்ம டக்டு அப்படின்னு என்னது, அதுக்குன்னு ஒரு பாத்வே இருக்கும், அதுக்குன்னு ஒரு வழிபோக்கு இருக்கும். சரிங்களா, டக்டு. ஸோ இது நம்ம நாள முள்ளு சுரப்பிகள். சரியா, பார்ப்போம். ஸோ பொதுவாக நாளம் இல்லாத வந்து டக்லெஸ் கிளாண்ட்னு சொல்லுவாங்க. எனக்கு இது டக்ட் இல்லை. எப்படிதான் அவங்க பாத்வே எடுப்பாங்க, that transport their secretion via the blood stream. ரத்தத்தின் வழியாகத்தான் அது செலுத்தும். என்ன செலுத்தும்? ஹார்மோன்களை செலுத்தும். என்னென்னலாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுக்கான எடுத்துக்காட்டெல்லாம் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, அட்ரினல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி, பாங்க்ரியாஸ் கணையம். இங்க வருவோம், எக்ஸோக்ரைனுக்கு வருவோம். டக்ட் இருக்குமா இதுக்கு. ஸோ அதனால யாருக்கிட்ட கொண்டு போய் கரெக்டா இதுவும் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துரும், பிரச்சனை கிடையாது. பட் ஆனா என்னமா, இப்ப நம்மளுக்கு வந்துட்டு வெளியே வந்து நம்மளுக்கு கண்ணீர் வரணும், வெளியே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்வெட் வரணும், வெளியே வந்துட்டு நம்மளுக்கு என்ன வரணும் அப்படிங்கறதெல்லாம் அதுக்குன்னு ஒரு பாத்வே இருக்கு. அதுவும் பிளட்டும் கலக்காது, அதுவும் வேற ஆர்கன்ஸ் கூட எதுவும் கலக்காது. அந்த மாதிரி தனியா இருக்கிறவங்க வந்துட்டு என்னதுமா, இந்த நாளம் உள்ள சுரப்பிகள். எடுத்துக்காட்டு ஸ்வெட் கிளான்ஸ், வேர்வை சுரப்பிகள், தலைவரி கிளான்ஸ், உமிழ்நீர் சுரப்பிகள். அடுத்தது பாங்க்ரியாஸ். நான் நேற்றே சொல்லிட்டேன், கணையம் 2வாகவுமே செயல்படும். ஸோ இப்போ கணையத்துல டக்டும் இருக்கு, டக்லெஸ்ஸும் இருக்கு. அது நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படுகின்றது, நாளம் இல்லாத சுரப்பியாகவும் செயல்படுகின்றது. அப்புறம் மெமரி கிளான்ஸ் சொன்னா இல்லையா, பால் சுரப்பிகள். லாக்ரிமல் கண்ணீர் சுரப்பிகள். வேற செபேஷியஸ் என்னது, எண்ணெய் சுரப்பிகள். நம்ம மூஞ்சி உடம்புல எல்லாம் என்ன வலியணும், சரிங்களா. ஸோ அப்ப அது என்னது, செபேஷியஸ் ஆயில் சுரப்பிகள், அதாவது எண்ணெய் சுரப்பிகள். வேற ஏதாவது சைட்சா? ஓகே, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்மளுக்கு போனாங்களா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. எதுக்கு லாக்ரிமல் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி, அது என்ன பண்ணும், மெமரி என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ ஹியூமன் எண்டோக்ரைன், நாளமில்லா சுரப்பிகள், மனிதனின் நாளமில்லா சுரப்பி கவனிச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு டக்லஸ் கிளாண்டு. ஸோ இது மெயினாக இதனுடைய விஷயம் என்னன்னா ஹார்மோன்ஸ் தான். இதனுடைய விஷயம் வந்துட்டு ஹார்மோன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹார்மோன்ஸ்னா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஹார்மோன்ஸ்னா யாரு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், வேதியியல் பொருள், புரிஞ்சுங்களா. அவங்க என்ன பண்றாங்க, அந்தந்த டார்கெட்டட் ஏரியாவுக்கு போயிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்யூட்டரி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹார்மோன் சுரக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரோத் ஹார்மோன் ஒருத்தங்க இருக்காங்க, வளர்ச்சி ஹார்மோன் ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ அந்த வளர்ச்சி ஹார்மோன் எங்கே போவாங்க, டார்கெட்டட் போன்ஸுக்கு போவாங்க, வளரு, மசில்ஸ் வளரு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய செல்லுகளுக்கு போய் என்ன கொடுக்கும், மெசேஜஸ் கொடுக்கும். அங்கே இருக்கக்கூடிய செல்களுக்கு போய் என்ன கொடுக்கும், மெசேஜஸ் கொடுக்கும். புரிஞ்சுச்சிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி டார்கெட்டட் ஏரியாவுக்கு பிளட் ஸ்ட்ரீம்ஸ் வழியாவே என்ன ஆயிக்குவாங்க, போய்க்குவாங்க. புரிஞ்சுங்களா. இது என்னன்னு சொல்லப்படுது, ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் எதால் ஆனது, புரோட்டீனால் ஆனது, அல்லது புரதங்களால் ஆனது, அல்லது ஸ்டிராய்டு ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டிராய்டுன்னு என்னதுப்பா, கொழுப்பினால் ஆன ஹார்மோன், லிப்பிட்ஸ். ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டாங்க, தெரியும் இல்லையா. குரூப் 2 டிசம்பர்ல வந்துருமா, மெயின்ஸ் பிப்ரவரியில் வந்துடும். டிஎன்பிஎஸ்சி ரொம்ப தீயா வேலை செய்கிற குமார் அப்படிங்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்கும்பா, லேக் ஆகாது. 2026 அடுத்த ஒரு குரூப் 2, அடுத்த ஒரு குரூப் 1, அடுத்த ஒரு குரூப் 4 வந்துடும். சரிங்களா. மைட் பி மே மந்தே இல்லைன்னா ஜூன் மந்தே நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் குரூப் 2க்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா பிளானர்ல தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. குரூப் 4 அதுக்கு முன்னாடியே வந்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஏன்னா குரூப் 4 அக்டோபர்ல என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க, ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஜான்வரி ஃபெப்ரவரிலேயே நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம், அடுத்த குரூப் 4க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். அதனால நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்ற விஷயம் தான், படிச்சுக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். சரிம்மா. ஸோ கம்மிங் டு நம்மளுடைய பிட்யூட்டரிக்கு வந்துடலாம். ஹைப்போதலாமஸ்ல தான் யார் இருக்கா, பிட்யூட்டரி இருக்காங்க. ஹைப்போதலாமஸ்ல தான் யார் இருக்காங்க, பிட்யூட்டரி இருக்காங்க. நீ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்படி கீழே இப்படி ஒன்று தொங்கிட்டு இருக்காங்க. ஹைப்போதலாமஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் பிட்யூட்டரி. சரிங்களா. இப்போ
இந்த பிட்யூட்டரியில தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பிட்யூட்டரியில தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கிளாண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பாராதைராய்டு சுரப்பி, தைராய்டு சுரப்பி, தைமஸ் சுரப்பி, அட்ரினல் சுரப்பி. இது பான்க்ரியாஸ்ல இருக்கக்கூடியது, கணையத்துல இருக்கக்கூடியது. லாங்கர்ஹன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம நேத்து பார்த்தோம், பான்க்ரியாட்டிக் ஜூஸ் பார்த்தோம், பான்க்ரியாஸ் ஜூஸ்ன்னு பார்த்தோம், கணைய நீருன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன இருக்குமா? டக்ட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கங்க ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்காங்களா, இப்படி இருப்பாங்களாம். பிக்சர் பார்ப்போம். இப்படி லீஃப் மாதிரி தானமா இருக்காங்க. இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்கங்க ஒரு குரூப்பா இருப்பாங்க. இவங்கதான் யாரு? ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸ். அங்கங்க இருப்பாங்க கணையத்துல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ப்ரொடக்ஷன் பண்ற இன்சுலினை, இவங்க ப்ரொடக்ஷன் பண்ற குளுக்கோகானை அப்படியே பிளட்டுக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் என்ன இல்ல, டக்ட் இல்ல. இவங்களுக்கு தான் என்ன இல்லப்பா, டக்ட் இல்ல. டக்ட்னா ஒன்னும் இல்லம்மா, சின்ன குழாய் மாதிரி ஒன்னும் இல்ல. அதைத்தான் நாங்க டக்ட்னு சொல்லிட்டே இருக்கோம். புரிஞ்சுதா? ஓகே. அப்ப அது பேர் என்னப்பா? ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸ்னு சொல்றாங்க. அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய இப்ப ஆண்களுக்கு அப்படின்னா டெஸ்டிஸ், சரியா? பெண்களுக்கு அப்படின்னா ஓவரி. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் ஆன்டீரியர் பிட்யூட்டரி. எது ஆன்டீரியர் பிட்யூட்டரி? எது ஆன்டீரியர் பிட்யூட்டரி? இது ஆன்டீரியர் பகுதி, இது நடுவுல ஒரு பிளவு, இது பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர் பகுதி, பின்கதிர். புரிச்சுங்களா? பிரேக் முடிச்சுட்டு we will see your ஆன்டீரியர்ல யார் இருக்கா, போஸ்டீரியர்ல யார் இருக்கா, இதை பத்தி நான் கொஞ்சம் பார்ப்பேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரி டெக்னிக்கல் பேர் என்னப்பா? அடினோ ஹைபோஃபிசிஸ், முன்கதுப்பு. பிட்யூட்டரியின் முன்கதுப்பு. ஆன்டீரியர் பிட்யூட்டரி முன்கதுப்பு, பிட்யூட்டரியின் முன்கதுப்பு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அவங்களோட மெயின் வேலை என்ன? பாடி growth, டெவலப்மெண்ட், கண்ட்ரோல் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். பாடி growth, உடல் வளர்ச்சிக்கு, சரிங்களா? உடல் வளர்ச்சிக்கு மற்றும் அதனின் மேம்பாடு, டெவலப்மெண்ட்டுக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுமா? மற்ற நாளமில்லாத சுரப்பிகளை தனது கட்டுப்பாட்டினுள் வைத்திருப்பது. யார் எடுத்துக்கிறா அந்த பொறுப்பை? ஆன்டீரியர் முன்கதுப்பு அந்த வேலையை எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் வர்றாங்க? இவங்க என்னென்ன ஹார்மோன் ப்ரொடக்ஷன் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அப்படின்னு என்னமா? தைராய்டை தூண்டும் ஹார்மோன், தைராய்டை தூண்டும் ஹார்மோன். அடுத்தது ACTH அப்படின்னா என்னன்னா, அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், அட்ரினலை தூண்டும் ஹார்மோன், அட்ரினலை தூண்டும் ஹார்மோன், அட்ரினல் கார்டெக்ஸை ஹார்மோன் அப்படின்னு போட்டுக்கோ தமிழ்ல இருக்கவங்க. அடுத்தது ப்ரோலாக்டின். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, லாக்டோஜெனிக் ஹார்மோன். ப்ரோலாக்டின் ஹார்மோன், லாக்டோஜெனிக் ஹார்மோன், லாக்டோஜெனிக் ஹார்மோன், லாக்டோஜெனிக் ஹார்மோன். growth ஹார்மோன் GH, வளர்ச்சி ஹார்மோன். அடுத்தது கொனடோட்ரோபிக் ஹார்மோன். இது 2 வகைப்படும், பெண்களுக்கு வேற மாதிரி ஆண்களுக்கு வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்பா. ஸோ FSH, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். FSH வந்துட்டு ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஃபாலிக்கலை தூண்டும் ஹார்மோன், ஃபாலிக்கல் செல்களை ஹார்மோன். அந்த FSHக்கு ஓகேவா? அடுத்தது LH, லியூட்டினைசிங் ஹார்மோன். இந்த LH பா லியூட்டினைசிங் ஹார்மோன். இது லியூட்டினைசிங் ஹார்மோன் பெண்களுக்கு. ஆண்களுக்கு வேற. ஆண்களுக்கு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ICSH ஹார்மோன். LH ஃபார் ஃபீமேல், ICSH ஹார்மோன். இது மேலுக்கு, ஆண்களுக்கு. இன்டர்ஸ்டீஷியல் எழுதி போடுறேன், பின்னாடி இதெல்லாம் வரும்பா. இன்டர்ஸ்டீஷியல்
interstitial cell stimulating hormone. ஆண்களில் இடையீட்டு செல்களை தூண்டும் ஹார்மோன். ICSH தமிழ்ல ஆண்களில் இடையீட்டு செல்களை டெஸ்டிஷியல் இன்னொரு TI வரும், TIAL. ஆண்களில் இடையீட்டு செல்களை தூண்டும் ஹார்மோன். இதெல்லாம் யார் கவர்ன் பண்றா? முன்கதுப்பு. சரிங்களா? பிட்யூட்டரி முன்கதுப்பு. பாப்பமா வச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இவங்க என்ன பண்றாங்கன்னா தைராய்டை தூண்டும் ஹார்மோன். பிட்யூட்டரியிலேருந்து என்ன வந்துடும்? இந்த TSH வர ஆரம்பிச்சு. TSH ஒரு ஹார்மோன் தான். சரிங்களா? அவங்க போய் என்ன பண்றாங்க, தைராய்டு கிட்ட போய் இங்க பாரு தைராக்சினை ப்ரொடக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கம்மா? டு ப்ரொடியூஸ் தைராக்சின். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எதை போய் ப்ரொடக்ஷன் பண்ணுன்னு சொல்றாங்க? தைராக்சின். என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுங்க? தைராக்சினை ப்ரொடக்ஷன் பண்ணு அப்படிங்கிறதுக்கு ஒரு மெசேஜ். ஸ்டிமுலேட்னா என்னது? தூண்டுறாங்க. யாரு? பிட்யூட்டரியிலிருந்து வரக்கூடிய என்ன ஹார்மோன்? TSH ஹார்மோன். சரிங்களா? சரி, இப்போ தைராக்சினுடைய வேலை மெசேஜ் பிட்யூட்டரி கிட்ட இருந்து வந்துருச்சு. பிட்யூட்டரி கிட்ட இருந்து யார் வரா? TSH வரா. அதுவே ஒரு ஹார்மோன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளட்ல வந்து எங்க வந்துருச்சு? இங்க வந்துருச்சு. இங்க வந்து என்ன பண்றாங்க? தைராக்சின் ப்ரொடக்ஷன் பண்ணு அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வருது. அப்போ இங்க இருக்க தைராய்டு கிளாண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? தைராய்டு சுரப்பிகள் என்ன பண்ணுவாங்க? தைராக்சினை உற்பத்தி பண்றாங்க. இப்போ தைராக்சினுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ தைராக்சின் என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் மெட்டபாலிசம். நம்மளுடைய வளர்ச்சிதைவை வந்துட்டு ஆக்குவாங்க. தைராய்டுக்கு நிறைய வேலை இருக்குப்பா. சரிங்களா? தைராய்டு அப்படிங்கிறது சும்மா சாதாரணமான கிளாண்ட் கிடையாது. தைராய்டுக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்கு நிறைய முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு. மெட்டபாலிசத்தை பார்ப்பாங்க. பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த தைராக்சின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்ப மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணாதானே, மெட்டபாலிசம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? வளர்ச்சி தேவை. கெட்டபாலிசமும் நடக்கணும், அனபாலிசமும் நடக்கணும். அது நடந்தாதான் நம்மளால உயிர் வாழ முடியும். அதை ஃபாஸ்டர் பண்றதுனால நம்மளுக்கு நல்லது தானே, நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்போம்ல. சரி, இப்போ இது வந்துட்டு நம்மளோட டிஷ்யூ க்ரோத்தை ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா மெட்டபாலிசம் நடக்குதுன்னா டிஷ்யூ க்ரோத் அங்க நடக்குதுன்னு தானே அர்த்தம். செல்லு வளருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா யார் வளர்றா? டிஷ்யூ வளர்றாங்க. வெரி குட். அடுத்தது ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தைராக்சின் என்ன சொல்றாங்கன்னா பர்சனாலிட்டி ஹார்மோன், ஆளுமை ஹார்மோன் சொல்றாங்க. இதுக்கு பேர் இருக்குமா? பர்சனாலிட்டி ஹார்மோன். ஆக்சுவலி தைராக்சின் T4 அப்படின்னு கூட என்ன சொல்லலாம்ப்பா? T4. இங்க பாருங்க, நம்மளுக்கு புக்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா சின்னது கம்மியா தான் கொடுத்து வச்சிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம TNPSC அளவுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு படிச்சா போதும். நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குப்பா, தேவையில்லை. சரிங்களா? தேவையில்லை அப்படிங்கிறத விட தேவைப்படும் இடத்துல வந்து TNPSC என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒரு அவுட்டர் செக்ஷன் ஆஃப் கொஸ்டினை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவுட்டர் செக்ஷன் சிலபஸ்குள்ள தான்ப்பா இருக்கு. ஆனா என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் லெவல்ல டஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஏதாவது ஒரு கொஸ்டினை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை நடத்தல, தைரோனைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு. அதுவும் ப்ரொடக்ஷன் தான் ஆகுது. எங்கிருந்து? தைராய்டுல இருந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. T3ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு புக்லே இல்லை. 11th 12th இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இது கூட கேட்கலான்னு சொல்ல வரேன். இது கூட TNPSC கேட்கலாம். எப்ப கேட்கலாம்? டஃப் பண்ணணும், கொஸ்டின் டஃப் பண்ணணும் அப்படிங்கிற புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ தைராக்சின் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம். தைராக்சின்னால என்னென்ன அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இது பர்சனாலிட்டி ஹார்மோனுக்கு நான் H மட்டும் போட்டுக்கிறேன். பர்சனாலிட்டிங்கிறது ஆளுமை ஹார்மோன். ஓகேவா? புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, இப்போ அடுத்தது இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க அயோடின் வந்துட்டு வித் ஹெல்ப் ஆஃப் அயோடின் ப்ரொடக்ஷன் ஆகுறாங்க. இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுவாங்க. பிளட் சுகர் லெவலை, அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்துட்டு
சீர்நிலை செய்வார். அது மட்டுமா, தைராக்சின் அந்த வேலை மட்டும்தான் பாக்குறாங்களா? நம்ம கிட்னியும் கண்ட்ரோல் பண்றாங்க. பாத்தீங்களா, ஒரு ஹார்மோன் ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் ஆகுது. பட் ஆனா அதனுடைய வேலை எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்ப கிட்னியும் கண்ட்ரோல் பண்றாங்க. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் யூரின் வெளியே போகணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு புரிஞ்சுச்சுங்களா? ஒரு வேலை இந்த தைராக்சின் கம்மியா சுரந்துச்சுன்னா பிரச்சனை உண்டா? என்ன பிரச்சனை? கம்மியா சுரந்துச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைப்போ தெரியுதா இந்த ரெட் கலர்ல? ஹைப்போ தைராய்டிசம். இது என்னமா? கம்மியா சுரக்கிறதுனால. எது? தைராக்சின். அதிகமா சுரந்துச்சுன்னா ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அப்ப ஹைப்பர் ஆக்டிவ். முக்கியமா குழந்தைங்கள்ல கிரிட்டினிசம் ஏற்படும் சொல்றாங்க. கிரிட்டினிசம் தமிழ் எப்படியே போட்டுக்கோங்கப்பா. இன்ஃபேண்ட்னு என்னப்பா? குழந்தைங்கள்ல. இன்ஃபேண்ட்னு என்னப்பா? குழந்தைங்கள கிரிட்டினிசம் ஏற்படும் சொல்றாங்க. ஸோ தைராக்சின் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கம்மியா சுரக்கும் பொழுது என்ன பிரச்சனை வருதுன்னா, ஸ்டண்ட் growth-ஆ வராங்க. ஸ்டண்ட்னு என்னது? வளர்ச்சி சரியா ஆகாம குட்டையா இருக்கிற மாதிரி வர்றாங்க. கொஞ்சம் மென்டல் ரிட்டார்டேஷன் வருவாங்க. இருங்கப்பா பிக்சர் காமிச்சிடுறேன். கிரிட்டினிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்க, ஸ்டண்ட் growth, கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் தைராய்டு ப்ராப்ளம். ஹைப்போன்னு கம்மி. ஒருவேளை உங்க உணவுல நீங்க சரியா அயோடின் எடுத்துக்கல அப்படின்னாலும் அந்த பிரச்சனை வரும். புரிஞ்சுங்களா? அதனால உப்புல என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க? அயோடின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அயோடின் வந்துட்டு நம்மளுக்கு அக்வாட்டிக் அனிமல்ஸ், நான் பர்சனலா சொன்ன ப்ரௌன் ஆல்கேல இருந்து லெமனேரியா அப்படிங்கிற ஒரு ஆல்கேல இருந்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்புறம் ஸ்லட்ஜஸ்னஸும் அப்படிதான். ஸ்லட்ஜஸ்னஸ் ஒரு மாதிரி என்ன சொல்றது, எனக்கு விருப்பமே இல்லை, ஒரு மாதிரி விருப்பமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் அடல்ட்ஸ்ல எப்படி இருப்பாங்கன்னா வெயிட் கெயின் பண்ணிடும். இது பிரச்சனை. அடல்ட்ஸ்ல எப்படி இருக்கு, நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி ஆயிடும், வெயிட் கெயின் பண்ணிடுவாங்க. தைராக்சின் கம்மியா சுரந்துச்சு அப்படின்னா. ஏன்னா அங்க என்ன நடக்காது? ஏன் வெயிட் கெயின் பண்றாங்க? மெட்டபாலிசம் நடக்கல. மெட்டபாலிசம் நடக்கலன்னா செல்ஸ் என்ன ஆயிட்டே இருக்கும்பா. ஐ மீன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அங்கங்க ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அதனால வெயிட் கெயின் பண்ணிடுவாங்க. மெட்டபாலிசம் நடக்குதுன்னா அந்த செல்ஸ் ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். அதனால அவங்களுக்கு எனர்ஜி கேலரிஸ் எல்லாம் பர்ன் ஆயிட்டே இருக்கும். இப்போ வெயிட் கெயின் பண்ண மாட்டாங்க. அது ஞாபகம் வச்சு. ஹைப்பர் தைராய்டிசம், இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கிரேவ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னும் இருக்குப்பா நம்மளுக்கு வந்துட்டு ஹைப்போதைராய்டிசம்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு. சிம்பிள் காய்டர் நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் காய்டர் நான் பிக்சர் எடுத்துக்கிறேன். சிம்பிள் காய்டர் இது ஹைப்போ. நான் ஹைப்போங்கிறது இப்படி சிம்பிள் போட்டு காமிக்கிறேன். கம்மியா சுரக்கிறதுனால தைராக்சின். சிம்பிள் காய்டர் இங்க வீங்கிக்கும், இங்க வந்துட்டு வீங்கி, புரிஞ்சுச்சிங்களா? அடுத்தது மைக்சோடிமா பின்னாடி வந்துச்சு. இது ரொம்ப வயசானவங்களுக்கு வர்றது பிரச்சனை. மைக்சோடின் அதான் சொன்னேன் இல்லையா, ஸ்லட்ஜஸா இருப்பாங்க, வெயிட் கெயின் பண்ணிடுவாங்கன்னு. ஸ்லட்ஜஸ்ன்னு என்னது? சோம்பேறித்தனமா இருக்கிறது. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் என்ன பிரச்சனை? கம்மியா சுரக்கிறதுனால. இதெல்லாம் கம்மியா சுரக்கிறதுனால. கிரேவ் டிசீஸ் வந்து அதிகமா சுரக்கிறதுனால. இது கம்மிப்பா. கிரேவ் டிசீஸ் வந்து அதிகமா சுரக்கிறதுனால. சரிங்களா? அது எழுதிக்கோங்க. சரி, இப்போ இது சொல்றேன். கிரேவ் டிசீஸ் அப்படிங்கிறது என்னது? வாட் இஸ் கிரேவ் டிசீஸ்? கிரேவ் நோய் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் கிரேவ் டிசீஸ்? எப்பவுமே ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. அதிகமா சுரக்குது அவங்களுக்கு. தைராக்சின் வந்துட்டு அதிகமா எப்பவுமே ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. வெயிட் கம்மியா இருப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி வெயிட் கம்மியா இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னம்மா? ஆக்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்ஷியஸ்ன்னு என்னது? கவலைப்படுறது, ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கிறது, அந்த மாதிரி. கேன் காஸ் காய்டர். அதாவது இன்னும் அது இந்த சிம்டம்ஸும் வரும் நம்மளுக்கு. காய்டரும் வரும். சிம்பிள் காய்டர், பெரிய காய்டர், அந்த காய்டர் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். ஸோ என்ன சொல்றாங்க? ஸோ கிரேவ் டிசீஸ்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர். சரிங்களா? தைராக்சின் சுரக்கலன்னா லோ பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. லோ பிபி வர்றதுக்கும் வாய்ப்புகள். அதே சமயத்தில் தைராக்சின் ஜாஸ்தியாக சுரஞ்சு கரெக்டாக இருக்கணும். ஜாஸ்தியாக சுரஞ்சுன்னா என்ன வரும்? ஹை பிளட் ப்ரெஷர். சரிங்களா? ஹை பிளட் ப்ரெஷர். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாமூலி வந்து பிடுங்கிட்டு வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க நான் ஒருத்தவங்களை பார்த்துருக்கேன். ஸோ அதுவும் இதே மாதிரி தான். இப்போ தெரியுதா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பொம்மையில தெரியுதா? ஸோ அந்த மாதிரி. இப்போ ப்ரொட்ரூஷன் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொட்ரூஷன் ஆஃப் ஐபால்ஸ். ப்ரொட்ரூஷன்னா என்னது? பிதுங்கி காணப்படுவது. கண் முழிகள் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதான் இந்த கண் விழிகள் வந்துட்டு அப்படியே
பிதுங்கி காணப்படுது. அதான் ப்ரொட்யூஷன் ஆஃப் ஐபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வேர்த்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் அதிகமாக வேர்வை வரும் அவங்களுக்கு. இந்த மாதிரி பதட்டமாக தானே இருக்காங்க. பதட்டமாக இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வேர்ஃபுல் இல்லையா? இப்போ ரொம்ப டக்குன்னு என்ன ஆவாங்க? இரிட்டபிலிட்டி ஆவாங்க. அதுக்கு டைரக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. புரிஞ்சிச்சு இல்லையாமா? ஸோ இதற்கான கண்ட்ரோலிங் பாடி தான் யாரு? நம்ம பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய ஆன்டீரியர் பிட்யூட்டரி. முன்கதப்புலேருந்து தான் இதுக்குண்டான எல்லா மெசேஜஸ் வரும். புரிஞ்சுங்களா? அவர் சரியா இருந்தா உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம். அடுத்தது ஏசிடிஹெச், அட்ரினோ கார்டிகோ டிராஃபிக் ஹார்ன். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம். முடிஞ்சிச்சுனாலும் முடிச்சிடணும். அட்ரினல் கார்டெக்ஸ் தூண்டு ஹார்ன். ஏசிடிஹெச். கிட்னிக்கு மேல ஒரு கேப் மாதிரி இருப்பாங்க, அவங்க தான் இவங்க. ஓகேவா? அப்போ ஓகே, தெரியுதாம்மா? ஸோ இதுதான் நம்ம கிட்னிக்கு மேல எப்படி இருக்காங்கப்பா? இப்படி ஒரு கேப் போட்ட மாதிரி இருக்காங்களா, தொப்பி போட்ட மாதிரி இருக்காங்களா? இவங்க தான் அட்ரினல் கார்டெக்ஸ். இவங்களுக்குள்ள ஒருத்தங்க இருக்காங்க, அட்ரினல் மெடுலான்னு ஒருத்தங்க இருக்காங்க. மேல இருக்கிறது ஒண்ணு, கீழே ஒரு திரவம் இருக்கு, அது அட்ரினல் மெடுலா. திரவம் கிடையாது, திரவம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ, அது அட்ரினல் மெடுலா. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஏசிடிஹெச் அந்த ஹார்மோன் என்ன பண்றாங்க அப்படிங்கறது எழுதிக்கோங்க. மெயினா இவங்க வந்து கார்டெக்ஸை வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க. மெடுலாவோட யாரை கான்சென்ட்ரேட் பண்றாங்க? இவங்களை தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 ஹார்மோனை ப்ரொடக்ஷன் பண்ணுங்கிற ஆர்டர் கொடுக்குறாங்க. 2 ஹார்மோன். என்ன ஹார்மோன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்து அல்டோஸ்டிரான். இங்க இருக்கு பாருங்க, அல்டோஸ்டிரான். ஸ்பெல்லிங் எழுதி போடுறேன். அல்டோஸ்டிரான். இன்னொன்னு கார்டிசோல். இந்த 2 ஹார்மோன் ப்ரொடக்ஷன் பண்ணு. யாருக்கு சொல்றாங்க? கார்டெக்ஸ் சொல்றாங்க. கார்டெக்ஸ்க்கு போய் சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, சரி. இப்போ எழுதிக்கோங்க, இந்த 2 ஹார்மோன்ஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அல்டோஸ்டிரான் அப்படிங்கிறது தான் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மினரலோகார்டிகாய்ட்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் எழுதிக்கோங்கப்பா. அல்டோஸ்டிரானுக்கு இன்னொரு பேர் தான் மினரலோகார்டிகாய்ட்ஸ். கார்டிசோனுக்கு இருக்கக்கூடிய பேர் தான் குளுக்கோகார்டிகாய்ட். ஒண்ணுதான், பேர் வேற. புரியுதா? இங்க கவனிங்க, உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஹார்மோன் எதால உருவாகி இருக்கு? ஒன்னா புரோட்டீன்னா ஸ்டெராய்டுன்னு என்ன ஃபேட்டால ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அமின் என்ன? வாட் இஸ் அமின்? அமினோ ஆசிட்ஸ் தான். அமினோ ஆசிட்ஸ் புரோட்டீன்ஸ் தான். புரிஞ்சுங்களா? ஸ்டெராய்டு பெப்டைடுன்னு என்ன? பெப்டைடு புரோட்டீன்ஸ் தான். புரியுது இல்லைங்களா? பார்ப்போம். அட்ரினல் கார்டெக்ஸ் என்னமா பண்றாங்க? முக்கியமா குளுக்கோகார்டிகாய்டுங்கிறவங்க யாரு? கார்டிசோல். மினரலோகார்டிகாய்டுங்கிறவங்க யாரு? அல்டோஸ்டிரான். அம்மந்தன. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு யார் எழுதிக்கலாம் அப்படின்னா, இவங்க மினரலோகார்டிகாய்ட்ஸ் எழுதிக்கோங்க. மினரலோகார்டிகாய்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கம்மா? பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆமா தானே? ஓகேவா? பிளட்ல சுகர் லெவல் கம்மியா இருக்கிறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது மட்டுமா, வேற யாராவது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ பொட்டாசியம் அயான்ஸ், பாஸ்பேட் அயான்ஸ், சோடியம் அயான்ஸ்,
இவங்கெல்லாம் கிட்னி மூலியமா ஜாஸ்தியா யூரின்ல போகாத மாதிரி பார்த்துக்குவாங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? பொட்டாசியம் அயான்ஸு, சோடியம் அயான்ஸு, பாஸ்பேட் அயான்ஸு இவங்கெல்லாம் கிட்னி மூலியமா கிட்னி தானப்பா பிரிக்கிறாங்க பிளட்ல இருந்து யூரினை. அது யூரின் வழியா ஜாஸ்தியா வெளியேற்றம் அடையாம பார்த்துக்குவாங்க. புரியுது இல்லைங்களா? சிறுநீரகத்தின் வழியாக பொட்டாசியம் அயான்ஸு, பாஸ்பேட் அயான்கள், சோடியம் அயான்கள் அவ்வளவாக வெளியேற்றாத மாதிரி கவனித்துக் கொள்வார்கள், கண்காணித்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் பிளட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தையும் சீர்நிலையில் வைத்துக் கொள்வார். அடுத்தது ஏசிடிஹெச்க்கும் இவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா இது கூடவே பார்த்துருவோம். அட்ரினல் மெடுலான்னு போட்டுக்கோங்க. இதுக்கும் ஏசிடிஹெச்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏசிடிஹெச் யாரை மட்டும்தான் தூண்டுறாங்க? மினரலோகார்டிகாய்டையும் தூண்டுறாங்க, இன்னொன்று குளுக்கோகார்டிகாய்டையும் தூண்டுறாங்க. ஆனா நம்ம இப்ப பாக்குறதுக்கும் ஏசிடிஹெச்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சரிங்களா? அதாவது ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதுவும் எழுதிக்கோங்கம்மா. மினரலோகார்டிகாய்டு என்ன கொடுத்துருக்காங்க? ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் Na and then பொட்டாசியம் அயான்ஸ். குளுக்கோகார்டிகாய்டு கார்டிசால் என்ன பண்ணுது? பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறது எழுதிட்டீங்க இல்லையா? அடுத்தது அட்ரினல் மெடுலான்னு போட்டுக்கோங்க. நான் இப்போ என்ன சொன்னேன்னா கேப் மாதிரி இருக்கும், அந்த கேப்புக்குள்ள இன்னொரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு திசு மாதிரி இருக்கும், அதுதான் மெடுலா. சரிங்களா? அதுதான் மெடுலா. இப்போ இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 விதமான முக்கியமான ஹார்மோன்ஸை சுரக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃபினெஃப்ரைன், நாரிபெனிஃப்ரைன். சரிங்களா? எழுதிக்கோங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ப்ரொனன்சியேஷன் பண்றது, இப்போ பார்த்து எழுதிக்கோங்க. தெரியுது இல்லையா ஸ்பெல்லிங்ஸ்? தெரியுது இல்லப்பா? அவ்வளோவா கிளியரா தெரியலையா? நான் ஸ்பெல்லிங் சொல்லட்டுமா? இபிஐ பண்ண முடியுமா? பண்ண முடியாது, அதனாலதான். இபிஐ யார் ஜூம் பண்ணா? இல்லையா? ஆகாதுடா. நான் இது நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இது பிபிடிமா ஸ்லைட்ஸா இருக்கிறதுனால ஆகாது போல. மற்றபடி பிடிஎஃப்னா ஜூமா, பிடிஎஃப்னா நான் எவ்வளோ தூரம் வேணாலும் ஜூம் பண்ணிக்குவேன். பிபிடிங்கிறதுனால ஆக மாட்டேங்க. நான் ஸ்பெல்லிங் சொல்கிறேன். எஃபினெஃப்ரை, இபிஐ NEPHRINE NOR. அடுத்தது NOR EPI NEPHRINE. இதெல்லாம் சொல்றதா? எழுதிட்டீங்க. அதாவது ஒன்றும் இல்லை, எபினெஃப்ரைன் நார் எபினெஃப்ரைன் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை ஸ்பெல்லிங்கு ப்ரொனன்சியேஷன். சரிம்மா, இது கவனிங்க. இது ஒரு ப்ரோட்டீன் பேஸ்டு ஹார்மோன்ப்பா. இது ஒரு ப்ரோட்டீன் பேஸ்டு ஹார்மோன். ஓகேவா? ப்ரோட்டீன் பேஸ்டு ஹார்மோன். இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? இவங்களும் நம்மளுக்கு நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து தான் எங்களுக்கு மெசேஜஸ் வருது. இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹார்மோன், ரொம்ப காமெடியாகவும் இருக்கு இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா. தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது தெரியுமா? சரி, நானே சொல்றேன். இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமா இவங்களை என்ன சொல்லுவாங்க, இதுக்கு உண்டான ஸ்லைட்ஸ் இருக்கு, காமிக்கிறேன். ஓகே, நான் சொன்ன விஷயம் தான், பார்த்துக்கோங்க. இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. அட்ரினல் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அட்ரினல் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. மேலே அந்த எல்லோ கலர்ல தெரியுது கார்டெக்ஸ். உள்ளுக்குள்ள ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் மெடுலா. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார், இது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அட்ரினலின் பம்ப்ட் இன்டு த பாடி டு புட் அஸ் இன் ஸ்டேட் ஆஃப் இன்க்ரீஸ் அலர்ட்னஸ். அலர்ட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா ஃபைட்டு ஃப்ளைட்டு ஹார்மோன்ஸ். ஃப்ளைட்டு ஃபைட்டு ஹார்மோன் எழுதிக்கோங்கம்மா. ஃப்ளைட்டுன்னா என்னது? பறக்கும் மற்றும் சண்டையிடும் ஹார்மோன். இவங்களுக்கு பேரு இந்த எபினெஃப்ரைன், நார் எபினெஃப்ரைனுக்கு பேரே இதுதான். இந்த எபினெஃப்ரைன் எழுதிருக்கீங்க இல்லையா? அவங்கதான் அட்ரினலின். யார் என்ன எழுதிருக்கீங்க? எபினெஃப்ரைன் ஒரு பேர் எழுதிருக்கீங்க இல்லையா? எஃபி அப்படின்னு ஒரு பேர் எழுதிருக்கீங்க இல்லையா? அவங்கதான் அட்ரினலின்.
நார் எபினெஃப்ரின் அப்படிங்கிறது வந்துட்டு நார் அட்ரினலின், அதுவும் நார் அட்ரினலின். இந்த நார் போட்டுக்கோங்க, முன்னாடி நார் போட்டுக்கோங்க, NOR நார்னு போட்டுக்கோங்க. பேர் 2 பேரா வச்சிருக்காங்கம்மா. இவங்களுக்கு பேர் என்னப்பா? எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் பேரு. அவசரகால ஹார்மோன்கள், அவசரகால ஹார்மோன்கள். ஓகேவா? சரி, இப்ப கவனிங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இவங்க சுரக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்ன பிரச்சனைப்பா நம்மளுக்கு வரும்? பயம் டைம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். சில பேர்த்துக்கு டாய்க்கு வர மாதிரி ஒரு ஃபீல் வரும். சில பேர்த்துக்கு வயிறுக்குள்ள ஏதோ ஒண்ணு உரும்பிட்டே இருக்கிற மாதிரி உருண்டுட்டே, அது பட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்கப்பா. சரிங்களா? வயிற்றெரிச்சல் கிடையாது, பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இங்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி ஜிவன் ஆயிக்கும். ஜிவன் சென்ஸ் லைக் ஏதோ ஒண்ணு நம்மளுக்குள்ள இங்கெல்லாம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், டோட்டல் பாடியுமே. அப்புறம் நம்மளுக்கு அந்த அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துடும். இதெல்லாம் எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல? இன்டர்வியூ போகிறப்ப நடக்கும். கண்டிப்பா நான் இதை அடிக்கொருக்கா சொல்லுவேன். இன்டர்வியூ போறப்ப என்னடா கேட்க போறாங்க, பயமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு போவோம் இல்லையா? ரிசல்ட் பாக்குறப்போ டிஎன்பிஎஸ்சி நல்லா எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க இருக்கும். அப்ப தோணும், ஒரு பயம் வரும் பாருங்க. அப்புறம் வேற என்னென்ன டைம்? நாய் துரத்துறப்ப, நாய் கடிக்கிறப்போ, ஏதாவது பிரச்சனை இல்லை, ஏதாவது சண்டை நடந்துட்டு இருக்கு, இல்ல வீட்லயே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அப்பெல்லாம் நம்மளுக்கு இது அலர்ட் ஆயிடுவாங்க. நம்மளுக்கு உண்டான அலர்ட்னஸ் கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ரெடி ஆயிக்கோங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்துருவோம். ஸோ அப்போ நீங்களே சொல்லுங்க, அப்போ நம்மளுடைய மெட்டபாலிசம் எப்படி இருக்கும்? ஃபாஸ்டா இருக்குமா, கம்மியா இருக்குமா? ஃபாஸ்டா இருக்கும். பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா தான் இருக்கும், ஹையா தான் இருக்கும். நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் வெளியவே போறீங்க, திடீர்னு ஏதோ ஒரு நாய் தெரியாதனமா நம்மளை கடிக்க வர மாதிரி வந்துச்சுனாலே நம்மளுக்கு என்ன ஆயிடுவோம்? ஒரு மாதிரி அங்கிருந்து நம்மளை ஓடணும்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? ஆக்சுவலி ஓடக்கூடாது. நாய் நம்மளுக்கு ஏதாவது பண்றப்போ அப்படியே நின்றுடும். சீரியஸ் அது அப்பா. அப்ப அது நம்மளை அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ணாது. கடி வாங்கினா தெரியும் அப்படிங்களா? சரி, இதனால என்னன்னா நம்ம ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். இதனால என்னென்ன ஆகும்னா, ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். ரெஸ்பிரேட்டரி ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ரெஸ்பிரேட்டரி நம்மளுடைய சுவாச மண்டலமும் அது தீவிரமா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமா நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், செல் நடத்துறப்பவே சொல்லியிருக்கேன், நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய குளுக்கோஸ் என்னவா போய் ஸ்டோர் ஆகுன்னு சொல்லி வச்சிருக்கேன். குளுக்கோஹானா போய் ஸ்டோர் ஆகுன்னு சொன்னா, சாரி, கிளைக்கோஜனா போய் ஸ்டோர் ஆகுன்னு சொன்னா, அந்த கிளைக்கோஜன் எல்லாம் வருவாங்க, திருப்பி எங்க வருவாங்க? பிளட் ஸ்ட்ரீமுக்கு வருவாங்க. என்னவா மாறுவாங்க? குளுக்கோஸா மாறி பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். இதுக்கு பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆனா தான் செல் மெட்டபாலிசம் நிறைய நடக்கும். புரியுதுங்களா? எங்கெங்கயோ கொண்டு போய் எங்கெங்கயோ முடிக்கிறீங்க, அது சொல்றேன். ஸோ பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், ரெஸ்பிரேட்டரி இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய சுவாச மண்டலம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு இதனால அந்த டைம் மட்டும் கண்ணு நல்லா தெரியுமா? பியூப்பிள் நல்ல என்லார்ஜ்மெண்ட்டோட இருக்குமா, கண்ணு நல்லா தெரியும்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது அதான் நம்மளுடைய கூஸ் பம்ப்ஸ் வருது. இங்க இருக்கக்கூடிய முடியெல்லாம் என்ன இருக்கும்? நெட்டுக்கு நின்னுக்கும் இல்லையா? ஜிவ்வரை நின்னுக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி எரெக்டா நின்னுக்கு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சொல்றாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்கப்பா, ஃபைட்டுக்கு ரெடியாக, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடிடு. ஃப்ளைட்டுன்னா என்னது? பறக்கிற ஹார்மோன். இல்லைன்னா நின்று சண்டை போட்டு. புரிஞ்சுங்களா? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஆனா இதுக்கும் ஏசிடிஹெச்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம அதை பார்த்தனால அப்படியே கூடவே சேர்த்து பார்த்துட்டோம். அடுத்தது நம்மளுடைய மெமரி கிளான்ஸ் ப்ரோலாக்டின் ஹார்மோன். ப்ரோலாக்டின் ஹார்மோன் இன்னொரு பேர் என்ன எழுதிருக்கீங்க பாருங்க, லாக்டோஜெனிக் ஹார்மோன். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன பண்ணும்? லாக்டோஜெனிக் ஹார்மோன் இது என்ன பண்ணுது? இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, லியூட்டியோட்ரோபின் ஆர் லாக்டோஜெனிக் ஹார்மோன் ஆர் ப்ரோலாக்டின் ஹார்மோன். எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்க.
ஆர் மெமட்டோட்ராபிக் ஹார்மோன். மெமோட்ராபின் ஹார்மோன். சரிங்களா? இது வந்து ஒரு புரோட்டீன் ஹார்மோன். இது என்ன பண்ணும்பா? சைல்ட் பர்த் இன் ஃபீமேல். பெண்களுக்கு குழந்தை பிறந்ததற்கு அப்புறமாக என்ன ஸ்டிமுலேட் பண்ண வைக்கும்? பால் உற்பத்தியை ஸ்டிமுலேட் பண்ண வைக்கும். இல்லையாச்சா? டுடேஸ் 27 டேட் 27. தென் அடுத்த ஹார்மோன் growth ஹார்மோன், GH, வளர்ச்சி ஹார். இதுக்கும் இன்னொரு பேர் இருக்கு, STH. பேர் சொல்லட்டா? சொமட்டோட்ராபிக் ஹார்மோன். சொமட்டோட்ராபிக் ஸ்பெல்லிங் கரெக்டா? சொமட்டோட்ராபிக் ஹார்மோன் அதே பேர் எழுதிக்கோங்கம்மா. சரிங்களா? தமிழ்ல அதே பேர் தான். ஸோ growth ஹார்மோன் இது மெயினா போன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. பிட்யூட்டரியிலேருந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து வந்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெயினா வந்துட்டு நம்ம போனுக்கும் மசில்ஸ்க்கும் டிஷ்யூஸ்க்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகு, உன்னுடைய லென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, உன்னுடைய பிரெத் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி மெசேஜஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? ஒருவேளை இது கம்மியா சுரந்துச்சு அப்படின்னா அவங்க ட்ராஃபிசம் ஆவாங்க. இது கம்மியா சுரக்குது, பிட்யூட்டரியில இது ஒருவேளை கம்மியா சுரக்குது அப்படின்னா அவங்க என்னவா மாறுவாங்கம்மா? அவங்க வந்து டிராஃபிசமா மாறுவாங்க. டிராஃபின் குள்ளத்தன்மையா மாறுவாங்க. ஒருவேளை அதிகமா சுரக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜைஜாண்டிசம் ஆவாங்க. ஜைஜாண்டிசம் அசுர வளர்ச்சி. ஸோ குள்ளத்தன்மை இங்கே இருக்கு. குள்ளத்தன்மையா இருப்பாங்க. கம்மியா சுரந்துச்சுன்னா எது? ஹைப்போ க்ரோத் ஹார்மோன். ஹைப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன். ஹைப்பர் ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் என்ன ஆகும்? ஜைஜாண்டிசம் நடக்கும். இது ஒரு பிரச்சனை இருக்கு. அக்ரோமெகலி, இதுவும் growth ஹார்மோன் கூட சேர்ந்தது தான். அதாவது ஆள் பார்க்கறதுக்கெல்லாம் நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா தலை பெருசா இருக்கும். கை அதாவது உடம்பெல்லாம் கரெக்டா இருக்குமா, இந்த பார்ட்டெல்லாம் கரெக்டா இருக்கும். ஜைஜாண்டிசம் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். அக்ரோமெகலி அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு வரக்கூடியது. தலை பெருசா இருக்கும், கை கால்லாம் ரொம்ப லாங்கா இருக்கும். லிம்ஸும் ஹெட் பார்ட். அதான் என்ன சொல்றாங்கன்னா, லோவர் ஜா மட்டுமே பெருசா நீண்டு லோவர் ஜா, கீழ்த்தாடை மட்டும் நீண்டு காணப்படுவார். இங்க அக்ரோமெகலியில. ஓகேவா? அடுத்த ஹார்மோன் கோனடோட்ரோபிக் ஹார்மோன், FSH, LH. right? FSH, LH. கோனடோட்ரோபிக் ஹார்மோன் அப்படிங்கிறது தமிழ்ல என்ன அப்படின்னா, இனப்பெருக்க செல்களை தூண்டும் ஹார்மோன். எழுதிக்கோங்க. இனப்பெருக்க செல்களை தூண்டும் ஹார்மோன். ஓகேவா? FSH, LH. Okay, done? Follicle stimulating hormone, FSH. இது பெண்களுக்கும் இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு. சரிங்களா? இது பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. இது என்ன பண்ணும் தெரியுமா? இது வந்துட்டு நம்மளுடைய மெச்சுரைசேஷன் ஆஃப் எக்கு, மெச்சுரைசேஷன் ஆஃப் ஸ்பெர்ம். ஆண்கள் வந்து ஸ்பெர்ம் விந்தணுக்களுடைய வளர்ச்சி, அதனுடைய மேம்பாடு. அதே மாதிரி பெண்களுக்கு என்னப்பா? கருமுட்டையின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு. அதை டிட்டர்மைன் பண்ணும், அதை நிர்ணயம். ஓகே சார்.
அடுத்தது லூட்டினைஸ். லூட்டினைசிங் ஹார்மோன் இன் ஃபீமேல், இன்டர்ஸ்டீஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இன் மேல். தமிழ்ல லூட்டினைசிங் ஹார்மோன் என்ன? லூட்டினைசிங் ஹார்மோன் தான் தமிழில் லூட்டினைசிங் ஹார்மோன் பெண்களில். இன்டர்ஸ்டீஷியல் அப்படிங்கிறது தான் என்ன சொன்னேன், ஆண்களில் இடையீட்டு செல்களை தூண்டும் ஹார்மோன். சரிங்களா பாப்பமா? சரி, இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, டெவலப் ஆயிட்டாங்க. டெவலப் பண்றது ஒரு ஹார்மோன் FSH. சரிங்களா? டெவலப் பண்றது ஒருத்தங்க, ஓகேவா? ஆண்கள்னா ஸ்பெர்ம் டெவலப் பண்றது, பெண்கள்னா எக் டெவலப் பண்றது. பட் ஆனா அது வெளியே வரணும் இல்லையா? வெளியே வரணும்னா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்படி இருக்கும் இல்லையா, நமக்கு வந்துட்டு இப்ப யூட்ரஸ் அப்படிங்கிறது இங்க ஃபெலோப்பியன் டிபியூல் இருக்கும் இல்லையா, பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு நான் கரெக்டா வரையறேன்னு இங்க இருந்து தான் ப்ரொடெக்ஷன் ஆகும். இது வந்து ஃபாலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குழாய் மாதிரி. இப்ப இங்க இருந்து தான் எக் மெச்சுரைசேஷன்னா எங்க வரும்? வெளியே வரும். அப்ப இனிஷியலா FSH வந்துட்டு மெசேஜ் கொடுக்கறது இங்கதான் கொடுப்பாங்க, இங்கேயும் நல்லா டெவலப் பண்ணிடு. இப்ப இதுவே வந்துட்டு ஆண்களுக்கு டெஸ்டிஸ் இருக்கும் இல்லையா? டெஸ்டிஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அங்க வந்து ஸ்பெர்ம் நல்லா டெவலப் பண்ணிடு அப்படிங்கிற மெசேஜஸ் வந்து இந்த FSH வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இந்த முட்டை வந்துட்டு வெளியே வரணும் இல்லையா? இந்த முட்டை வந்து என்ன ஆகும்? இங்க வந்து பிளேஸ் ஆயிடும். எதுக்கு? ஸ்பெர்ம் கூட ஃபியூஸ் ஆகிறதுக்காக அங்க பிளேஸ் ஆயிடும். ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு இடத்துல நல்லாவே போய் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் என்ன ஆயிக்கும்? இது டோட்டலாவே எண்டோமெட்ரியம் தான். ரொம்ப நியூட்ரிஷனான ஒரு லேயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு வேளை ஸ்பெர்ம் கூட ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அது என்ன மாறிடும்? ஜைகோட்டா மாறிடும், எம்ப்ரியோவா மாறிடும். அப்ப அது போய் ஒரு இடத்துல அட்டாச்மெண்ட் ஆகி என்ன ஆகும்? நல்ல நரிஷ்மெண்டோட அந்த குழந்தை வளரணும் அப்படின்னு. ஒரு வேளை ஆகல, அப்ப என்ன ஆகும்? அது டோட்டலா இது ஃபுல்லாவே, இந்த லேயர் ஃபுல்லாவே இந்த எக்கோட வெளியே வந்து, ஐ திங்க் இதுதான் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்துட்டாங்க இல்லையா? இப்போ இவங்க இங்க வர்றதுக்கு இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்றாங்க. அவங்க தான் யாருமா? LH. அவங்க தான் யாரு? LH. இப்போ இந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வெளியே வரணும் இல்லையா? அதுக்கு ஹெல்ப் பண்றவங்க தான் யாரு? ICH. சரிங்களா? அதுதான் வந்துட்டு ICH, ஆண்களின் இடையீட்டு செல்களை தூண்டும் ஹார்மோன். புரிஞ்சுச்சா? ஸோ இது 2 விதமா நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இவங்க வெளியே வந்துட்டாங்க இல்லையா? யாரு? இவங்க வந்து என்ன பண்றாங்க? 2 ஹார்மோனை வந்துட்டு தூண்ட வைக்கிறாங்க. யாரு? LH வந்துட்டு லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து பெண்கள்ல 2 ஹார்மோன், மிக முக்கியமான ஹார்மோன். ஒன்னு வந்துட்டு ப்ரொஜெஸ்டரான், இது வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன். இன்னொன்னு ஈஸ்ட்ரோஜன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா? எங்க பார்த்தோம்? ஈஸ்ட்ரோஜன் எங்க பார்த்தோம்? பேங்க்ரியாஸ்ல பார்த்தோமா? இல்ல வேற எங்க பார்த்தோம்? யாசினி, பார்த்துதான். எங்க டிஸார்டரா? என்ன டிஸார்டரு? மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வேற. கொரோனரி, அதாவது ஆர்டரியில வரக்கூடிய த்ரோம்போசிஸ், இது வந்து ஜாஸ்தி யாருக்கு வரும்னு பார்த்தோம்? மென்ஸுக்கு. அதே பெண்களுக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம், வராமலே இருக்காதுன்னு சொல்ல முடியாது, வரும். ஒருவேளை அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் கம்மியா சுரந்திருக்கலாம் இல்லையா? கரெக்டா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை வராம இருக்கும்? அந்த பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வராம இருக்கும் இல்லையா? சரி, ஓகே கவனிங்க. இப்போ இந்த LH இருக்காங்க இல்லையா? அந்த LH எங்கிருந்து வராங்க? எங்கிருந்து வராங்க? சொல்லிட்டீங்க, உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சிருச்சுல, தெளிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். LHங்கிறது ஹார்மோனா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஹார்மோனா? அவங்க எங்கிருந்து ப்ரொடக்ஷன் ஆகி வராங்க? வெரி குட், அவ்வளோதான், முடிஞ்சு. எந்த பகுதிப்பா? ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலிருந்து வராங்க. சரிங்களா? ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலிருந்து LH வராங்க. அவங்க வந்து எங்க வருவாங்கப்பா? அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் இங்க ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் தான். ஸோ அப்போ அங்க வந்துட்டு இங்க டெவலப் ஆன அந்த எக்கை வெளியே கொண்டு வா.
ஆனா அவங்க போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கிட்ட போய் 2 ஹார்மோன ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. என்னென்ன? ப்ரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன ப்ரொடக்ஷன் பண்ணுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? ப்ரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன் எழுதிக்கோங்கம்மா. ப்ரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஐசிஹெச்சும் என்ன ஹார்மோன் ப்ரொடக்ஷன் பண்ண வைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பர்ட்டிகுலர் வெரி ஸோ பர்ட்டிகுலர் அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கிட்ட போய், அதாவது ஆண்கள்ல இருக்கக்கூடிய அந்த இனப்பெருக்க அந்த உறுப்பு கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷன் பண்ணு. டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷன் பண்ணு. டெஸ்டோஸ்டிரான ப்ரொடக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு டெஸ்டோஸ்டிரான் இல்லையா? நமக்கு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் இல்லையா? ஆண்கள் கிட்ட அப்ப ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இல்லையா? இருக்கு, கம்மியா இருக்கும். சரிங்களா? ஜாஸ்தியா ஆகிறது தான் என்னவா மாறுவாங்க? அந்த ப்ரொபோர்ஷனேட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு இல்லைங்களா? அந்த LGBTQ அப்படிங்கிற இதெல்லாம் வருது இல்லையா? இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் சொல்றாங்க. நார்மலா இருக்கிறவங்கன்னா பெண்களா இருந்தா அவங்க கிட்ட என்னெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும்? இந்த 2 ஹார்மோன்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. பிட்யூட்டரியும் கரெக்டா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது கரெக்டா ப்ரொடக்ஷன் பண்ணும். கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அவங்க மேல எந்த தப்பு இல்லை. ஸோ அப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹார்மோனல் இன்பேலன்ஸ் தான் அந்த மாதிரி மாற்றுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆமா, இதனுடைய கண்டினியூஷனே இன்னொரு குட்டி பார்ட் எழுதிக்கோங்க அப்படியே. ஸோ என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்னா, இன உறுப்புகள் அப்படின்னு போட்டு கொனாட்ஸ்ன்னு போட்டு இங்கிலீஷ்ல கொனாடுன்னா இன உறுப்புகள். நான் இப்ப 2 பேர்த்துக்கும் சொல்ல போறேன். ஆண்களுக்கும் சொல்ல போறேன், பெண்களுக்கும் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்டிஸ். விந்தகம். தமிழ் 2 பேரு விந்தகம். ஸோ இந்த டெஸ்டிஸ்ல வந்துட்டு மெசேஜ் எங்கிருந்து வருது? ஐசிஎஸ்ஹெச் கிட்ட இருந்து வருது. என்ன ப்ரொடக்ஷன் பண்றாங்க? டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஹார்மோன் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இது வந்து மெயில் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லப்படும். ஆண்கள் இனப்பெருக்க ஹார்மோன். சரிங்களா? இவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க? இப்போ டெஸ்டோஸ்டெரானுடைய ஃபங்க்ஷன்ஸ், டெஸ்டோஸ்டெரானுடைய செயல்கள். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்னு சொல்லுவாங்க. செகண்டரி அதாவது 2ஆம் நிலை இருக்கக்கூடிய பால் உறுப்புகள். சரிங்களா? கேரக்டர்னா பால் பண்புகள் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். 2ஆம் நிலை இருக்கக்கூடிய பால் பண்புகள். இப்போ ஒரு மெயில் அப்படின்னா நான் இப்போ ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருக்கேன், பியூபர்ட்டி அடைய இப்போ 2 பேர்த்துக்குமே பியூபர்ட்டி இருக்கு. வயசுக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இப்போ அந்த வயசுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு, ஐசிஎஸ்ஹெச் கிட்ட இருந்து பிட்யூட்டரி கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருச்சு, ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படிங்கிறது டெவலப் ஆயிடும். லாரிங்ஸ் பகுதி வந்து நல்லாவே டெவலப் ஆயிடும். குழந்தை மாதிரி பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு எப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க? நீங்க உங்க வீட்லயே நீங்க கவனிச்சு பார்த்துருக்கலாம். எப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க? பசங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ராடர் வாய்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சு. ஸோ தட் வாட் அவங்களுக்கு உண்டான அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் கிராஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த வாய்ஸ் மாறும், ஷோல்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ராடரா எக்ஸ்பேண்ட் ஆகும் உங்களுக்கு. இதெல்லாம் காரணம் யாருமா? டெஸ்டோஸ்டெரான் தான். சரிங்களா? அண்ட் இப்போ ஹேர் ப்ரொஜெக்ஷன்ஸ், மீசை, தாடி இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான காரணமெல்லாம் யாரு? டெஸ்டோஸ்டெரான்ஸ் தான். சரிங்களா? அதான் ஃபேஷியல் ஹேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபேஷியல் ஹேர்ஸ். இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸை பொறுத்தளவுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்சமான ஏரியா. சரிங்களா? கம்மிங் டு நம்மளுடைய லேடிஸ், பெண்களுக்கு என்னதுமா LH வந்து என்ன பண்றாங்க? என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணுன்னு சொல்றாங்க? ப்ரொஜெஸ்டரான் ப்ரொடக்ஷன் பண்ணு, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் பண்ணு. சரியா? ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் எழுதிக்கோங்க. ஈஸ்ட்ரோஜன். ஸோ ஈஸ்ட்ரோஜனுக்குன்னு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் இன் ஃபீமேல். 2ஆம் நிலை பால் பண்புகளை உருவாக்குறதுக்கு பெண்கள்ல. சரிங்களா? பெண்கள்ல எப்படி? சாஃப்ட் வாய்ஸாவே மெயின்டைன் ஆகிறது. ஃபெமினின் பாடி முக்கியமா பெல்விக் கார்டெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபேட் பொசிஷன்ஸ் ஜாஸ்தியாகும். பெல்விக் கார்டல் பகுதி அது வந்து பெண்களுக்கு உண்டான பிரித்தான சில விஷயம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி நடக்குது. ஹேர் இது வர்றது, ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஹேர் வர்றது, இதெல்லாம் இதுக்கு காரணமான ஹார்மோன்ஸ் எல்லாம் யாரு? ஈஸ்ட்ரோஜன். நெக்ஸ்ட் ப்ரொஜெஸ்டரான்.
இவங்க தான் எதை மெயின்டைன் பண்றாங்க? மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி. மாதவிடாய் சுழற்சி, மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அப்புறம் இன்னொன்னு கர்ப்ப காலத்திலயும் வந்துட்டு குழந்தைங்களை பராமரிச்சுக்கிறதுக்கும் அந்த 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 டைம் வந்து பார்த்துக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் பிபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெக்னன்சி டைம் ப்ரொஜெஸ்ட்ரான். கர்ப்பநிலை பராமரி. ஓகேவா, புரிஞ்சுச்சுங்களா? அப்புறம் ஒருத்தங்க அவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டா ரிலாக்ஸின்ங்கிற ஒரு ஹார்மோன். ரிலாக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இவங்க வந்து நமக்கு ஃபீமேலுக்கு மட்டும்தான். இப்போ நான் சொல்றது எல்லாமே ஃபீமேல் மட்டும். ரிலாக்சின் அப்படிங்கிறவங்க வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமா வந்துட்டு டியூரிங் டெலிவரி டைம், லேபர் டைம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பெல்விக் ரீஜன் வந்துட்டு நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த எலும்பே என்ன ஆகும், மூவ்மெண்ட் ஆகும், வெளியே அப்படியே மூவ்மெண்ட் ஆகி குழந்தை பர்த் அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங் ஒன்று வரும். அந்த பர்டிகுலர் ரிலாக்ஸ் ஃபீலிங் கொண்டு வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஹார்மோன் யாரு? இந்த ரிலாக்சின் ஹார்மோன். ஓகேவா? திஸ் இஸ் எஸ்பெஷலி டியூரிங் சைல்ட் பர்த் அண்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். அவங்க டேக் பார்ட் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்பதான் வந்துட்டு ஆன்டீரியரே முடிஞ்சிருக்காங்க. போஸ்டீரியர் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ ஆன்டீரியர் ரொம்ப பெருசுமா. ஸோ ஆன்டீரியர் என்னன்னு பார்த்தோம், சொல்லுங்க. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன், ஏசிடிஹெச், ரிலாக்டிங் இன்னொரு பேரு லாக்டோஜெனிக் ஹார்மோன். தமிழ்லையும் சொல்லுங்கப்பா. growth ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன். அடுத்ததுமா அந்த growth ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் என்ன? எஸ்டிஹெச், சொமட்டோட்ராபிக். அம்மா இங்க பாருங்க, சொமாட்டிக் செல்ஸ் நம்ம ஒன்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சொமாட்டிக் செல்ஸ் ஆரம்பத்தில் செல் டிவிஷன் அப்பவே சொல்லியிருக்கு, மியாசிஸ் டிவிஷன். அந்த சொமாட்டிக் சைட் உடல் செல்கள், மெயினா உடல் செல்களை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க சொமாட்டிக் செல்ஸ். அப்புறம்ப்பா இனப்பெருக்க செல்ல இல்லைன்னா இனப்பெருக்க செல்களை தூண்டும் ஹார்மோன் FSH LH. சரிங்களா? LH வந்துட்டு ஆண்களுக்கு வேற மாதிரி இருக்கு. ICSH. சரிங்களா? ICSH. ஓகே, நெக்ஸ்ட் போஸ்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன். போஸ்டீரியர் பின்கதிர். போஸ்டீரியர்னு என்னது? பின். பின்கதிர். So increase the reabsorption of water. So மெயினா 2 விஷயம் இவங்க பண்றாங்க. நம்ம யூரின் வழியா ஜாஸ்தியா வாட்டர் வெளியே போயிடக்கூடாது. ஸோ அது ரீஅப்சார்ப்ஷன். சரிங்களா? சிறுநீரகத்தின் வழியாக அதிகமாக நீர் வந்து வெளியேற்றப்படக்கூடாது. அது ஒரு வேலை பார்க்குறாங்க இந்த போஸ்டீரியர். இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஸ்டிமுலேட்ஸ் கான்ட்ராக்ஷன் டியூரிங் லேபர். ஸோ குழந்தை பிறக்கும் பொழுது அந்த மசில்ஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகணும், கான்ட்ராக்ட் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகணும். அப்பதான் என்ன ஆகும்? குழந்தை வெளியே வரும். இப்போ அதுக்குண்டான ஸ்டிமுலேஷன்ஸ் எல்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னா போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் பிட்யூட்டரியில இருந்து தான் கிடைக்கும். சரிங்களா? பின்கதப்புல இருந்து தான் கிடைக்கும். ஸோ இவங்க 2 வகைப்படுவாங்கம்மா. ADH, இன்னொன்று வந்து ஆக்சிடாக்சின். எழுதிட்டீங்களா? 2 ஹார்மோன் என்னென்ன? ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ADH, டயூரிட்டிக் ஹார்மோன் DIURETIC, டயூரிட்டிக் ஹார்மோன். தமிழ்லையும் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் தான்மா. சரிங்களா? ADHன்னு போட்டுவான். ஆக்சிடாக்சின் தமிழ்லையும் அதே பேர் தான், ஆக்சிடாக்சின் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சிடாக்சின் பட்டது இல்லையா? பட்டிருக்கீங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஏடிஹெச் என்னது? ஆன்டிடயாட்டிக் ஹார்மோன். இன்னொரு பேர் என்னப்பா? வாசோப்ரெசின். அதை எழுதிக்கோங்க. வாசோப்ரெசின். வாசோப்ரெசின். பாப்பமா பாருங்க, ஏடிஹெச் அப்படிங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெப்டைடு ஹார்மோன். அப்படின்னா பெப்டைடு ஹார்மோன் தான் இங்க கவனிங்க. புரோட்டீன் எதால் ஆனது? புரதம் எதால் ஆனது? அமினோ அமிலங்கள். கேட்டா நீங்க பதில் டக்கு டக்குன்னு வரணும். அமினோ ஆசிட்ஸ். கார்போஹைட்ரேட் எதால் ஆனது? சர்க்கரைமா? சுக்கரை சொல்லக்கூடாது. வெரி குட். குளுக்கோஸ், சர்க்கரைன்னு சொல்லி பழகிப்போம். அதே மாதிரி நம்ம புரோட்டீனுக்கு வந்துக்கிட்டீங்கன்னா அவங்க எதால ஆனது? அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலங்கள். அவங்களுடைய ஃபார்மேஷன் வர்றப்ப அவங்க அமைன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அமைன்னு வந்ததுனாலும் சரி, இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு ஒரு பாண்ட் வேணும். புரியுதா? அவங்கதான் என்னப்பா? பெப்டைட் பாண்டு. பெப்டைடு. ஓகேவா? இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா தட் which is related to protein, புரதம் கூட சேர்ந்தது. புரிஞ்சுங்களா? பெப்டைட் இனவிகள்னு சொல்லுவாங்க. பெப்டைட் ஹார்மோன்னா யாரு? நத்திங் பட் புரோட்டீன் தான். சரிங்களா? பெப்டைட் அப்படின்னா ஓகே. which promotes reabsorption of water and electrolytes by distal tubules of nephron. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவங்க நெஃப்ரான்கே போயிடுறாங்க. நெஃப்ரானுங்கிறது வந்து வாட் இஸ் நெஃப்ரான்? பேசிக் யூனிட் ஆஃப் கிட்னி. அதாவது சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு என்னன்னா, அடிப்படை அழகு என்ன? கிட்னி என்ன மாதிரி செல்லால உருவாகி இருக்கு? நிறைய நெஃப்ரான் செல்ஸால உருவாகி இருக்கு. நியூரான்னா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? நெஃப்ரான் கிட்னிக்கு வந்துடும். சரிங்களா? இது எழுதிக்கோங்க. இல்லைவா? நெஃப்ரான் தனியா போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டீங்களா? சரி பாருங்க, என்ன சொல்றாங்கம்மா? ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர். கிட்னி வந்து ஜாஸ்தி என்ன வெளியே விட்டுறக்கூடாது? வாட்டர் வெளியே விட்டுறக்கூடாது. ஸோ அப்போ அந்த வாட்டர் வெளியே விடுறவங்க, ரத்தத்தை சுத்தப்படுத்துறவங்க, அவங்களாம் யாருப்பா? அவங்க தான் நெஃப்ரான். அவங்க தான் அந்த வேலையை பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்போ நெஃப்ரானுக்கு அந்த நியூஸ் வருது. அண்ட் தர்பை ரெடியூசஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ யூரின். யூரின் வழியா அதிகமான நீர் வந்துட்டு வெளியே செல்லக்கூடாது. ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அதனால தான் அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் பேர் வச்சிருக்காங்க. இட் ஆல்சோ காசஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸோட கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணும். அதாவது நம்மளுடைய ரத்த குழாய்களை வந்துட்டு சுருக்கும். இதனோட இன்னொரு வேலையும் ரத்த குழாய்களை சுருக்குவது. இதனால என்ன ஆகும்பா? ரத்த குழாய் சுருங்குறப்ப என்ன ஆகும்? பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆனால் பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இப்போ ஒருவேளை இவங்க கம்மியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை வரும். அதுதான் என்ன பிரச்சனை? டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். ரெண்டு விதமான டயபெட்டிக்ஸ் இருக்கு. சர்க்கரை நோய்கள் இருக்கு. ஒன்று டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அது இன்சுலின் காரணமா வர்றதுனால. டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி யூரின் போயிட்டே இருப்பாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அது காரணம் தான். ஏன்னா அவங்களுக்கு ஜாஸ்தி என்ன ஆகிட்டே இருக்கும்? நெஃப்ரான் வந்து அதிகமான தண்ணியை வந்துட்டு சிறுநீரகம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும்? வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அதான் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய யாரு? பிட்யூட்டரியோடைய போஸ்டீரியர் எண்ட்லேருந்து சரியா யார் வரல? ஏடிஹெச் ஹார்மோன் வராது காரணம். ஓகேவா? டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இன்சிபிடஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏதோ க்ளூ வேர்ட் கொடுங்க பார்ப்போம். கோட் வேர்ட் கொடுங்க பார்ப்போம். சரி, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கிட்னிக்குள்ள போகுது இல்லையா இந்த ஹார்மோன்? நம்ம முன்னாடி பார்த்ததுல கிட்னியோடைய கொண்டை பாட்டை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாக்குறது கிட்னிக்குள்ள போய் ஒரு வேலை பார்க்குது இல்லையா? இன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது இன். அப்ப இன்னுன்னா என்ன? உள்ளுக்குள்ளன்னா எங்க நடக்கும்? இது கிட்னிக்குள்ள நடக்குது. அப்ப கிட்னிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா கிட்னினாலே உங்களுக்கு இன்னொரு ஹார்மோன் ஞாபகம் வந்துடணும். ஏடிஹெச் ஞாபகம் வந்துடும், வாசோப்ரெசின் ஞாபகம் வந்துடும். என்ன பேர் வச்சு வேணா கேட்கலாம்ப்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஓகே டன்.
புரிஞ்சுச்சா? ADH vasopressin முடிஞ்சா? ஓகே. அடுத்தது ஆக்சிடாக்சின். ஐயோ ஆக்சிடாக்சினை காணோம். ஹார்மோன்ஸ் ஆஃப் நியூரோ ஹைபோஃபிசிஸ். நியூரோன்னா பின்னாடி போஸ்டீரியருக்கு இன்னொரு பேரு நியூரோ. முன்னாடி என்னன்னு பார்த்தோம்? அடினோ ஹைபோஃபிசிஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? ஆக்சிடாக்சின் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே என்னன்னா மீன்ஸ் குவிக் பர்த். ரொம்ப நேரம் வலி அனுபவிச்சுட்டு இருக்க கூடாது. இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணிடும், வந்து டெலிவரி ஆயிடுற மாதிரி ஒரு ஒரு உணர்வை வந்துட்டு கொடுக்கும். அப்போ வந்து என்ன ஆயிடும், டக்குன்னு இதாயிடும். சரிங்களா? இப்போ அதுக்காக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹார்மோன் தான் இந்த ஆக்சிடாக்சின். இதுவும் ஒரு பெப்டைட் ஹார்மோன், இதுவும் ஒரு புரோட்டீனால் ஆன ஹார்மோன். சரிங்களா? பெப்டைட் ஹார்மோன். நம்ம கவனிங்க. which stimulates பாருங்க, which stimulates vigorous contraction of the smooth muscles of uterus. ஸோ அப்போ வந்து கர்ப்பப்பை வந்துட்டு சுருகுனா தான் குழந்தை வெளியே வரும். புரிஞ்சுச்சுங்களா? அந்த சுருக்கத்துக்கு காரணம் பண்றவங்க யாரு? இந்த ஆக்சிடாக்சின் தான். சரிங்களா? சுருக்கத்தை பண்றவங்க அந்த ஆக்சிடாக்சின் டியூரிங் சைல்ட் பர்த் அண்ட் எஜெக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் த மெமரி. இன்னொன்னும் பார்த்துக்கிறாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மெமரி கிளான்ஸ். இப்போ இது கான்ட்ராக்ஷன் பண்றது ஆக்சிடாக்சின், ரிலாக்ஸ் பண்றது திரும்பியும் அந்த யூட்ரஸ் வந்துட்டு நார்மல் வரணும், பெல்விக் கார்டல் நார்மல் வரணும். ரிலாக்ஸின் ஹார்மோன், ரிலாக்ஸின் ஹார்மோன். அது வந்து உங்களுக்கு அது யார் அப்படிங்கிறது சொல்லல. பட் இதெல்லாமே ஹார்மோன்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். சரிங்களா? நோட் பண்ணி. தமிழ்ல புரியுதாப்பா? தமிழ்ல ஆக்சிடோசின் சொல்றாங்க. ஆக்சிடோசின். நாங்க டாசின் டாசின் சொல்லுவோம். டோசின், ஆக்சிடோசின். பிக்யூட்டர் தெரியுதா? எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஷேப் தெரியுதா? அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது வந்து கிளாண்ட் வந்து பான்கிரியாஸ், கணையம். கணையம். ஓகேவா? சரி, இவங்க எங்க உங்களுக்கு லொக்கேட்டட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நேச்சே தெரியும். எங்க இருக்காங்கப்பா? இந்த பகுதி, ஸ்டொமக் பகுதி. ஸ்டொமக்கு கீழே அப்படி அவங்க ஒரு பகுதி வந்துட்டு கணைய நீர் வந்து நம்மளுக்கு டியோடினத்துக்கு போகும்னு பார்த்தோம். ஸோ இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. இதான் கணையம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குழாய் மூலியமா வரும்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த குழாய். குழாய் மூலியமா வந்துட்டு டக்ட், இதான் டக்ட் வந்து டியோடினத்துக்கு வந்துட்டு பான்கிரியாஸ் ஜூஸ், அதாவது கணைய நீர் வந்து கலந்துருது. பார்த்துட்டோம். உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும்ப்பா. இதெல்லாம் தெரியுதா? ஒரு குட்டி குட்டியா ஒரு ஐலாண்ட்ஸ் மாதிரி தெரியுதா? ஃபுல்லாவே இருக்கும், பான்கிரியாஸ் ஃபுல்லாவே இருக்கும். அவங்க பேர் தான் என்னது? ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். டோட்டலாவே இருப்பாங்க, டோட்டலாவே ஃபுல்லாவே இருப்பாங்க. ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர், அதை தான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இவங்க என்ன 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 டைப் ஆஃப் ஓரியன்டட்? இவங்க நாளமில்லாது. இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பிளட் கூட கலந்து. இவங்க என்ன ப்ரொடக்ஷன் பண்றாங்க? இட் லொகேட்டட் பிஹைண்ட் தி ஸ்டொமக் தட் ஹெல்ப்ஸ் தி பாடி டு மெயின்டைன் தி ஹெல்தி பிளட் சுகர். மெயினாக இவங்களோட வேலை என்னன்னா சுகர் தான். பாடியில் நம்மளோட பிளட்ல எந்த அளவுக்கு சுகர் இருக்கணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுக்காக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறுப்பு தான் யாரு? ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ், which is in pancreasல வந்துட்டு இருக்காங்க. என்ன செக்ரீட் பண்றாங்க? 2 விஷயம் செக்ரீட் பண்றாங்க. ஒன்னு குளுக்கோஹால், இன்னொன்னு யாருன்னா இன்சுலின். ஒன்னு குளுக்கோஹால், இன்னொன்னு இன்சுலின். கவனிச்சுக்கோங்க. Stimulates the liver to break down glycogen and rise the blood sugar concentration.
குளுக்கோகான் பார்க்கக்கூடிய வேலை. இன்சுலின் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா decreases blood sugar concentration and affects the uptake of glucose by cells. இப்போ கவனிச்சுக்கோங்க, என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குளுக்கோகான் அப்படிங்கிறதுக்கு டைப் ஆஃப் இது இருக்கு, எழுதிக்கோங்கம்மா. குளுக்கோகான் வந்து ஆல்பா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. they are called as alpha cells. இன்சுலின்ஸ் வந்து பீட்டா செல்ஸ், பீட்டா செல்கள்னு சொல்லுவாங்க. அது ஆல்பா செல், இது பீட்டாஸ். சரி, கவனிக்கலாமா? இப்போ நம்ம சாப்பாடு ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம்னு ஒன்று இருக்குல்ல, காலையில் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோம், 9 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா மத்தியானம் எத்தனை மணிக்கு சாப்பிடணும்ப்பா? 1 இல்லைன்னா 2 இதுக்குள்ளே சாப்பிட்றணும். சரிங்களா? 12 to 2 அப்படிங்கிறது டைமிங்கு. ஸோ அந்த இடைப்பட்ட கேப்பில் வந்துட்டு நம்ம நைட்டு, ஆனால் அது ரொம்ப லாங் கேப் மாதிரி தான் தெரியுது. நைட்டு திரும்பியும் 8 இல்லைன்னா மேக்ஸிமம் 8 தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 8 மணிக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி அது ஒரு பெரிய லாங் கேப் மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? இது நம்ம பாடி வந்து என்ன இருக்குது, பழக்கப்பட்டிருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க்ரியாஸ்லேருந்து நிறைய இன்சுலின் ப்ரொடக்ஷன் ஆகும். இன்சுலின் என்ன பண்ணும், பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணும். அதான் நம்ம போட்டிருக்காங்க. இன்சுலின் வந்து என்ன பண்ணுதுமா, பிளட் சுகர் லெவலை வந்துட்டு கம்மி பண்ணுது, which will decrease the blood sugar level. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இங்கே கவனிக்கணும் என்னன்னா, நம்மளுடைய பிளட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சுகர் வந்து இந்த ப்ளஸ் மாதிரி போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுகரெல்லாம் என்னவா மாற்றிடும், குளுக்கோஸ். இதுதான் இந்த குளுக்கோஸ் எல்லாம் என்னவா மாற்றிடும், கிளைக்கோஜனா மாற்றிடும். இன்சுலின் என்ன பண்ணும்பா, கிளைக்கோஜனா மாற்றிடும். கிளைக்கோஜன் தான் அனிமல்ஸில் ஸ்டோரிங் பார்ட் ஆஃப் இதுதானே. இப்போ இந்த கிளைக்கோஜனா மாற்றி மசில்ஸில் லிவரில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சு யாரு, இன்சுலின். சரியா? இப்போ ஃபாஸ்டிங் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஃபாஸ்டிங் இருக்கீங்களா, சூப்பர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. பெண்ணாகும். ஆமாம், நம்மக்கிட்ட இப்போ அந்த சுகர், இந்த குளுக்கோஸ் சுகர் இருந்தால் தான் செல்லுக்கு தேவைங்கக்கூடிய எனர்ஜி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா கிளைகாலிசிஸ் நடக்கணும், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் நடக்கணும், கிரெப்ஸ் சைக்கிள் நடக்கணும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சாதான் என்ன கிடைக்கும்பா, ஏடிபி ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ இப்போ ஏடிபிக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க யார் யாரு, குளுக்கோஸும் ஆக்சிஜனும். சுகர் இருக்கணும். இப்போ நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம், சரிங்களா? தொடர்ச்சியாக ஒரு 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கோம்னு வச்சுப்போம். அப்போ நம்ம பிளட்ல எது கம்மியாயிடுவாங்கப்பா, நம்மளே ஃபுட்டே இன்டேக் பண்ணல, கார்போஹைட்ரேட்டே கிடைச்சிருக்காது, ப்ரோட்டீனே கிடைச்சிருக்காது. அப்போ பிளட்ல ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவல் கம்மி ஆயிட்டாங்க. இப்போ நம்மளுடைய பாடி என்ன பண்ணிடும், லிவர்ல ஸ்டோரேஜ் ஆயிருக்கக்கூடிய, லிவர்ல இல்லைன்னா மசில்ஸ்ல ஸ்டோரேஜ் ஆயிருக்கக்கூடிய கிளைகோஜனை குளுக்கோஸா உடைக்கிறதுக்கு யார் போறா, குளுக்கோஹான். இவங்க பேர் குளுக்கோஹான். புரிஞ்சுங்களா? அந்த ஆல்பா செல்ஸ் போய் என்ன பண்ணுவாங்க, திருப்பி பிளட்டுக்கு வா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு எனர்ஜி வேணும், இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், டயர்ட் ஆயிடுவோம். புரிஞ்சுச்சாமா? இந்த 2 விஷயமே நடக்கும். பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பேங்க்ரியாஸோடைய டிசார்டர், அதனுடைய குறைபாடுகள், டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்துடும் சொன்னேன். சரிங்களா? இதுதான் சர்க்கரை நோய், எக்ஸாக்டான சர்க்கரை நோய்னா இதுதான். சரிங்களா? பார்ப்போம். இது என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்சுலின் கரெக்டாக சுரக்கல, இன்சுலின் டெஃபிஷியன்சினால உருவாகும். அப்போ பீட்டா செல்ஸ் கரெக்டாக என்ன ஆகலாமா, செக்ரீட் ஆகலை, சுரக்கல. பீட்டா செல் வந்துட்டு கரெக்டாக சுரக்கல. அப்போ என்ன ஆகும், பிளட்ல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி தான் காணப்படும். புரிஞ்சுங்களா? அப்போ பிளட்ல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி காணப்படும். அந்த பிரச்சனை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கம்மா, டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். 2 டைப் சொல்றாங்க. இன்சுலின் டிபெண்டா இருப்பாங்க. டைப் 1 வந்துட்டு இன்சுலின் டிபெண்டா இருப்பாங்கன்னா என்ன, ஊசி போட்டுக்குவாங்க அப்படின்றது அர்த்தம். சரிங்க, படிங்க. இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் ஆர் juvenile onset diabetes often caused by inherited immune disorder that destroys pancreatic cell. pancreatic cells-வே போய் அழிச்சிடணும். அப்போ அந்த ஐலண்ட்ஸ் ஆஃப் பிளாங்கரின்ஸ் என்ன ஆயிடும், அழிஞ்சிடும். டைப் 2 வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெச்சூர் ஆன்செட் டயபெட்டிஸ் யூஸ்வலி in the age of 40. மோஸ்ட்லி 40 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படிங்கிற பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? Often individuals are overweight can be controlled with diet or exercise. இது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இது வந்து அப்படி பண்ண முடியாது.
இன்ஹெரிட்டட்னு என்ன அர்த்தம்ப்பா? ஜெனட்டிக்கா வர பிரச்சனை. தாத்தாவுக்கு, பாட்டிக்கு, அம்மாக்கு, அப்பாக்கு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா டைப் 1 வர்றது, டயபெட்டிஸ் மிலிட்டஸ். இது வந்து சாப்பிட்டு வர்ற பிரச்சனை. நம்மளோட ஃபுட் ஹேபிட்டை மாற்றி கொண்டு வருது. அப்போ நம்ம இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்? நம்ம வந்து ஃபுட்டை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பிளட் சுகர் லெவல் அதிகமடிக்கிறதுனால ஹைப்பர் கிளைசிமியா, அதோட டெக்னிக்கல் பேர் ஹைப்பர் கிளைசிமியா. இன்சுலின் கம்மியாக சுரக்கிறதுனால ஹைப்பர் கிளைசிமியா வந்துடும். இன்னொன்று ஹைப்போகிளைசிமியா, லோ பிளட் சுகர். இது வந்து என்னன்னா ஓவர இன்சுலின் நம்ம பேங்க்ரியாஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி என்ன பண்ணி விட்டுரும்? இன்சுலின் வந்துட்டு அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால பிளட் சுகர் லெவல் வந்து கம்மியாயிடும். இப்போ பிளட் சுகர் லெவல் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மெட்டபாலிசம் கெடும். ஏன்னா அந்த மெட்டபாலிசம் பண்ணுறது செல்ஸ் தான். அவங்க ஏடிபி ப்ரொடக்ஷன் கம்மியாக பண்ணிடுவாங்க. புரிஞ்சுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இது பிரச்சனை. நீ கவனிச்சுக்கோ. இதுதான் செல்லு. ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? தேங்க்யூடா. இதுதான் ஒவ்வொரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். இங்க பாருங்களேன். ஆல்பா செல்லு. ஆல்பா செல் யாரு? குளுக்கோஸ்ன்னு சொல்லக்கூடாது. எல்ஸ். குளுக்கோஹால். ஸோ குளுக்கோஹால். அதே மாதிரி பீட்டா செல்கள் பாருங்க. பீட்டா செல்கள் யாருமே பீட்டா செல்கள்? இன்சுலின். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ லெஃப்ட் ஓவர் யாரு இதுல நம்ம பார்த்ததெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம். பிட்யூட்டரி பார்த்துட்டுமா? ஓகே, யார் பார்க்கலன்னு சொல்லுங்க. அவங்கள மட்டும் ரவுண்ட் பண்ணுவோம். யார் பார்க்கல? எதை பார்க்கல? பீரியல் பார்த்தோமா? பார்க்கல. பாராதைராய்டு பார்க்கல. தைமஸ் பார்த்தோமா? பார்க்கல. 3 பேர் பார்க்கணும். பீனியல் கிளாண்டுன்னு போட்டுக்கோங்க. அது பிரெயின்ல தான் இருக்காங்க. பீனியல் கிளாண்ட் இவங்களும் பிரெயின்ல தான் இருக்காங்க. இவங்களும் எங்கதான் இருக்காங்க? பிரெயின்ல தான். என்ன ஹார்மோன் ப்ரொடக்ஷன்? மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. என்ன டைப் ஆஃப் ஹார்மோன்? புரோட்டீன் டைப் ஆஃப் ஹார்மோன். இது சில சில ஏரியாஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதடு ஒரு கலர்ல இருக்கா, அந்த மாதிரி நம்மளுக்கு பாடிஸ்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். அந்த கலர்லாம் டிட்டர்மைன் பண்றாங்க இந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து வரக்கூடிய மெலட்டோனின். அடுத்தது ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது பாராதைராய்டு கிளாண்ட். தைராய்டு பார்த்துட்டீங்களா? தைராய்டுலயே ஒட்டிட்டு இருப்பாங்க பாராதைராய்டு. இங்க பாருங்க, இது தைராய்டு எல்லாம் வெல்வெட்டா இருக்குது இல்லையா? ஆனா அங்கங்க ஒரு பேட்ச் மாதிரி தெரியுறாங்களா? இங்க ஒரு பேட்சா தெரியுறாங்களா? இருக்கும், அங்கங்க இருக்கும். அது பாராதைராய்டு. தைராய்டுலே தான் இருப்பாங்க. ஸோ பாராதைராய்டு சுரப்பிகள். இவங்க பாராதைராய்டு ஹார்மோனு சுரக்கிறாங்க. இவங்க ஒரு புரோட்டீன் பேஸ்டு ஹார்மோனு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆள். போய் போன் கிட்ட இருந்து கால்சியம் வாங்கிட்டு வந்துடுவான். நேற்று அந்த தம்பி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, போன்ல இருந்து கால்சியமை வந்து எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு. அதுல ரொம்ப முக்கியமான ஹார்மோன் யாருன்னா, பிளட்ல வந்து கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவா. எங்க இருந்து வாங்குவாங்க? போன் கிட்ட. தைமஸ் எங்க இருக்குன்னு தெரியும் இல்லையா? தைராய்டு இங்க இருக்கும். தைமஸ் நம்ம நெஞ்சுக்கிட்ட இருக்கு. சரிங்களா? தைமஸ் வந்துட்டு என்ன ஹார்மோன் ப்ரொடக்ஷன் பண்ணுங்க? தைமோசின் அப்படிங்கிற ஹார்மோன். இது ஒரு புரோட்டீன் பேஸ்டு ஹார்மோன். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இவங்க வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்றாங்க. யார நம்ம பார்த்தோம், WBCல இருக்கக்கூடிய டி லிம்போசைட்ஸ். பி செல்ஸ், டி செல்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல டி லிம்போசைட்ஸ். தைமஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. என்ன தெரியுங்களா? சரி, சொல்லிட்டீங்களா? தைமஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, புதுசா இப்ப நம்மளுக்கு ஏதாவது சிக்கன் குனியா வந்திருக்கா யாராவுக்கு? சிக்கன் குனியா ஒரு காலத்துல சிக்கன் குனியா இப்ப எப்படி கொரோனா வந்துச்சோ அது மாதிரி ஒரு காலத்துல சிக்கன் குனியா நோய் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. சரிங்களா? இப்போ யாருக்குமே சிக்கன் குனியா வரதில்லை. என்ன காரணம்?
ஏன்னா நம்ம பாடியில தைமஸ் அப்படிங்கிற கிளாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சு சிக்கன் குனியாங்கிற வைரஸ் வந்துச்சுன்னா நீ அவங்க இப்படிதான் அட்டாக் பண்ணுங்கிறத வந்து யாருக்கு சொல்லி தரும்? WBCக்கு சொல்லி தரும், பர்டிகுலர்லி லிம்போசைட்ஸுக்கு. புரிஞ்சுங்களா? அப்ப இவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோரர்மா, இவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் களஞ்சியம் மாதிரி. முன்னாடி யார் யாரெல்லாம் பேத்தஜன்ஸ் வந்தாங்களோ, இப்போ கொரோனாவை நீ எப்படி அழிச்சியோ அது மாதிரி தான் இப்போ வரக்கூடிய கொரோனா வைரஸையும் நீ அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோல்டு பண்ணி வச்சுக்குவாங்க WBC. இப்போ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணும். புதுசாக ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய WBCஸ்க்கெல்லாம் இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அந்த வேலை வந்து இவங்களுக்கு முக்கியமான வேலை. அதை பார்க்கறது தைமோஸ். ஓகேங்களா? அதை பார்க்கறது தைமோஸ். ஸோ இதோட உங்களுக்கு எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெஷ் டாப்பிக்காக மண்டே வந்து ஸ்டார்ட் வித் ஜெனட்டிக்ஸ். ஸோ நம்ம வந்து குரோமோசோம்லேருந்து போவோம். குரோமோசோம்னா என்ன, டிஎன்ஏன்னா என்ன, RNAன்னா என்ன, அப்புறம் பாஸ் டு ஜெனட்டிக்ஸ். சரியா?